கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நேரலையில் இணைக்கப்பட்ட ஒவ்வொருவரையும், நேரடியாய் ஆலய வளாகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு நான் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக நான் உங்களுக்கு வாழ்த்துதலை பதிவு செய்து கொள்கிறேன். ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா நான் உங்களுக்காக நாங்கள் எல்லாருமே ஜெபிக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் உண்டாகும்படி கர்த்தர் காணப்படுவார். நிச்சயமாக அந்த காரியத்தில் நீங்களும் நானும் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். இந்த நாளின் செய்திக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பிரசங்கி எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1, 2 வசனம். உன் ஆகாரத்தை தண்ணீரின் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். 7 பேருக்கும் 8 பேருக்கும் பங்கிட்டு கொடு. பூமியின் மேல் என்ன ஆபத்து நேரிடுமோ உனக்கு தெரியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இடத்துல ஆகாரம் என்பது தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. கல்லுகளால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான். தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அது கேட்கிறவங்களையும் பேசுகிறவங்களையும் கவனிக்கிறவங்களையும் அது ஊடுருவி குத்த வல்லமையுள்ளதாக இருக்கிறது. அது மண்குகையில் 7 தர புடமிடப்பட்ட சுத்த சொற்களுக்கு ஒப்பான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. உலகத்தில் இருக்கிற எல்லா ஆயுதத்தை விட பயங்கரமான ஒரு ஆயுதம் தேவனுடைய வார்த்தை. ஏனென்றால் எபிரேயரில் எழுதுகிறாரு, தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளதாக இருக்கிறது. அப்போ ஜீவன் இதுக்குள்ளே இருக்குது, வல்லமை இதுக்குள்ளே இருக்குது. தேவனுடைய வார்த்தைக்குள்ளே உயிர் இருக்குது, தேவனுடைய வார்த்தைக்குள்ள பவர் இருக்குது. உயிரும் பவரும் இதுக்குள்ள அடங்கி இருக்குது. அதான் ஜீவனும் வல்லமையும் உள்ளது. இந்த வார்த்தையை எங்க போடணுமா? இந்த உலகமாகிய தண்ணீரின் மேல நீ போடணும். அதனால தான் சொல்றது, ஆகாரத்தை தண்ணீரின் மேல போடு. இந்த பூமிக்கு கீழே தண்ணி இருக்கு, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும், பூமியின் கீழே இருக்கிற தண்ணீரிலும் உண்டானவைகளுக்கு ஒப்பான என்று. அப்போ பூமிக்கு கீழே தண்ணி இருக்கு, இந்த பூமியிலையும் 3 மடங்கு தண்ணி இருக்கு. 4 மடங்கு பூமியை வச்சா 1 மடங்கு தான் நிலம் இருக்குது, 3 மடங்கு தண்ணி தான் இருக்கு. நம்ம சுற்றிலும் அதிகமாக தண்ணி தான் இருக்கு. நிலம் 1 மடங்கு தான். நீங்கள் படிச்சிருப்பீங்க, 3 மடங்கு பூமியில் தண்ணி தான் அதிகமாக இருக்கு. நீங்கள் உலக வரைபடத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா நாடுகளை விட சமுத்திரங்கள் தான் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த வார்த்தையை உலகமாகிய இந்த மக்களுக்கு நீ போடும் பொழுது அநேக நாட்களுக்கு பின்பு இந்த வார்த்தை உனக்கு பலனை கொண்டு வரும். இன்னைக்கு செய்தி பலனை காண்பாய். பக்கத்தில் இருக்கவங்களுக்கு சொல்லுங்க, சிஸ்டர் வார்த்தையை சொல்லுங்க, வார்த்தையை அனுப்புங்க, வார்த்தையை போடுங்க. வார்த்தைகளை நீங்க மற்றவர்களுக்கு அனுப்பும் பொழுது அந்த வார்த்தை உங்களுக்கு ஒரு பெரிய பலனை கொண்டு வரும். இதைத்தான் பிரசங்கி என்கிற சாலமோன் அழகா எழுதியிருக்கிறாரு, உன் ஆகாரத்தை. அப்ப உன்னுடைய அந்த ஜீவனுள்ள வார்த்தையை, இதுதான் உனக்கு ஆகாரம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். மோசே 40 நாள் சீனாய் மலையில் இருந்தார், என்ன சாப்பிட்டாரு? ஏசப்பா 40 நாள் மலை மேலே ஏறி போய் உட்கார்ந்து உபவாசம் இருந்தார் வனாந்தரத்தில், என்ன சாப்பிட்டாரு? 40 நாள் அவருக்கு என்ன கிடைச்சிச்சு? தேவனுடைய வார்த்தை தான் கிடைச்சிச்சு. அந்த வார்த்தை தான் அவருக்கு ஆவியும் ஜீவனுமா இருந்தது. மோசே தண்ணீரும் குடிக்கவில்லை, அப்பமும் புசிக்கவில்லை. 40 நாள் அவருக்கு தண்ணீராக இருந்தது இந்த வார்த்தை தான். 40 நாள் ஆகாரமாக இருந்ததும் அவருக்கு இந்த வார்த்தை தான். இந்த 40 நாளில் தான் அவர் ஆதியாகமோ, யாத்திரையாகமோ, லேவியராகமோ, எண்ணாகமோ, உபாகமோ, இது எல்லாமே கர்த்தர் அங்கே வச்சு தான் அவனுக்கு அழகாக சொல்லி கொடுத்தார். எல்லாவற்றையும் தன்னுடைய இருதயமாகிய பலகையில், அவனுடைய இருதய பலகையில் எழுதினார். எல்லாவற்றையும் ஒன்று மாறாமல் அவன் எழுதி படிச்சுட்டு வந்து கரெக்டாக அவர் எனக்கு கல்விமானின் நாவை கொடுத்தார் என்று எல்லா ஆகமத்தையும் அவன் எழுதினான். இதெல்லாம் ஒன்று கூட மாறல. கோத்திர பட்டியெல்லாம் பாருங்களே, அவ்வளோ அழகா இவன் இன்னானை பெற்றான், இவன் இவனை பெற்றான், இவன் இவனை பெற்றான். லேவியராமத்தில் அது வருது. எல்லாவற்றையும் கரெக்டாக புள்ளி விவரம் மாறாமல் என்னாகமோ எல்லாத்தையும் அவன் எழுதுறான். அருமையான தம்பி தங்கச்சி, அப்போ இந்த வார்த்தையை தண்ணீர் மேலே, உலகத்தின் மேலே, வீட்டுகள் மேலே, தனிநபர்கள் மேலே நீ போகிற இடத்துல இந்த வார்த்தையே சொல்லு. இந்த வார்த்தைக்குள்ள ஒரு பெரிய வல்லமை இருக்கு. ஒரு ராஜாவின் மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அப்ப அந்த வார்த்தைக்குள்ள வல்லமை இருக்கு இல்லையா? 100க்கு அதிபதி சொல்றான், நீ என் வீட்டுக்கு வர வேண்டாம், ஒரு வார்த்தை சொல்லும் அது போதும். ஒரு வார்த்தை. அவன் கேட்டது
ஒரே ஒரு வார்த்தை சொல்லும். இந்த வேதத்தில் இருக்கிற இத்தனாயிரம் வார்த்தையும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு டைனமிக் பவர். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த வார்த்தையை நம்ம என்ன செய்யணுமா, தண்ணீரின் மேலே போடணுமா, ஆகாரத்தின் உலகத்தின் மேலே போடும் பொழுது ஒரு பெரிய பலனை அது கொண்டு வருமா. பாருங்க, ரூத் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் ஜெபத்தோடு கூட எடுத்து பார்க்கலாம். ரூத் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது அங்கே அழகான ஒரு வார்த்தை எழுதப்பட்டு இருப்பதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். எடுத்த பிள்ளைங்க வாசிக்கலாமா? தேங்க்யூ, வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 2ஆம் அதிகாரம் 336வது பக்கம், 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உனக்கு கிடைப்பதாக. இந்த போவாஸ் ரூத்துவை வாழ்த்துகிறான், ரூத்துவை ஆசீர்வதிக்கிறான். 336வது பக்கம் பழைய ஏற்பாடு. என்ன வார்த்தை சொல்ற? உன் செய்கைக்கு தக்க பலன். அப்ப நம்ம என்ன செய்கிறோமோ அதுக்கு ஒரு பலன் இருக்கிறது. நீ எதை பேசுகிறையோ அதுக்கு ஒரு பலன் இருக்கு. நீ எப்படி வாழ்கிறையோ அதுக்கு ஒரு பலன் இருக்கு. நீ என்ன பிரயாசப்படுகிறையோ அந்த பிரயாசத்திற்கு ஏற்ற ஒரு பலன் இருக்கிறது. போவாஸ் ரூத்துவை பார்த்து சொன்னா, உன் செய்கைக்கு தக்க. இந்த அறுவடையின் காலத்துல நீ எதை அறுவடைக்காய் பிரயாசப்படுகிறையோ அதை கர்த்தர் பார்ப்பார். ஆகார தனிமையில பார்த்தார் இல்லையா? ஆகார அழுது கொண்டு ஓடினவளை பார்ப்பார் என்று சொன்னால், ஊழியம் செய்யற ஒன்றை பார்க்காம இருப்பாரா? ஜெபிக்கிற ஒன்றை பார்க்காமல் இருப்பாரா? திறப்பில் நிற்கிற ஒன்றை பார்க்காமல் இருப்பாரா? மன்றாடி கொண்டிருக்கிற ஒன்றை பார்க்காமல் இருப்பாரா? ஒரு வனாந்தரத்தில் போனவளை அவரால் பார்க்க முடியும்னு வேதம் சொல்கிறது. அந்த வனாந்தரத்தில் போன அவள் கர்த்தருக்கு ஒரு பெயர் வைக்கிறா. என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொல்லி அவருக்கு அவள் ஒரு பெயர் வைத்தாள், காண்கிற தேவன். ஏன் அன்றைக்கு நமக்குள்ள அந்த விசுவாசம் இல்லை? நான் ஊழியம் செய்ய போறேன், கர்த்தர் என்னை காண்கிறார். நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறேன், கர்த்தர் என்னை காண்கிறார். அவர் என்னை காண்கிற தேவன். இங்க பாருங்க, அந்த மனுஷன் அந்த ரூத்து பெண்ணுக்கு சொல்றான், உன் செய்கை, நீ என்ன செய்யறியோ அதுக்கு ஒரு பலன் இருக்கு. நீ எப்படி ஜெபிக்கிறியோ அதுக்கு ஒரு பலன் இருக்கு. நீ எப்படி வலையை போடுறியோ அப்படி ஒரு பலன் இருக்கு. நீ என்ன பிரயாசப்படுறியோ அதுக்கு ஒரு பலன் இருக்கு. இன்னைக்கு நம்ம ஏன் தெரியுமா ஆசீர்வதிக்கப்படல? நம்ம கர்த்தருக்காக எந்த பிரயாசமே படல. தேவனுடைய பிள்ளைகள், உங்க நேரத்தை எல்லாம் நீங்க உலகத்துக்கு செலவிடுறீங்க, குடும்பத்துக்கு செலவிடுறீங்க, உங்களுக்கே நீங்க செலவிடுறீங்க. உங்களுடைய அழிந்து போகிற ஒன்றுக்காக நீங்க ஓடிக்கொண்டு உழைச்சு கொண்டு பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? உலகம் பூரா உன் பக்கத்தில் இருக்கலாம், ஆனா உன் ஜீவன் நஷ்டப்பட்டு போனால் உனக்கு என்ன கிடைக்கும்? கர்த்தருக்காய் வாழ்கிற பொழுது, கர்த்தருக்காய் ஓடும் பொழுது அது பரலோகத்தில் உனக்கு எழுதப்படும். வேதம் சொல்லுது, பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வை. பூமியில் நீ சேர்த்து வைத்தாய், பூச்சியும் துரும்பும் அதை அழிக்கும், அது அழிந்து போகும். அது திருடர்கள் கண்ணமிட்டு திருடிட்டு போயிடுவாங்க. பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வை, அங்கே பூச்சியாவது துரும்பாவது அரிக்காது, அங்கே திருடர்களும் கண்ணமிட்டு திருட முடியாது. அது பரலோகத்தில் உனக்காக பொக்கிஷசாலையாய் பாதுகாக்கப்படும். அப்போ இந்த உலகத்தில் இயேசுவுக்காக நீ என்ன செய்ய முடியுமோ அதை செய் தம்பி. உங்களுடைய பொன்னான காலங்களை நீங்கள் மண்ணுக்காக வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு பக்தன் பாடுகிறா, மண்ணுக்காக மாணிக்கத்தை நான் விட்டுட மாட்டேன். இந்த மண்ணுக்காக மாணிக்கமாகிய இயேசுவை நான் விட்டுட மாட்டேன். மண்ணுக்காக பரலோகத்தை நான் விட்டுட மாட்டேன். இந்த மண்ணுக்காக இந்த வேதாகமத்தை நான் விட்டுட மாட்டேன். இந்த மண்ணுக்காக இந்த உலகத்துக்காக நான் என் மகிமையான என் தேவனுடைய காருண்யத்தை நான் விட்டுற மாட்டேன். யோசேப்பு கிட்ட ஒரு ரூபதி வந்து நிற்கிறார். அவள் அந்த எகிப்து தேசத்தில் ஒரு பேரழகி. அவள் வந்து நிற்கிறா. இவன் சொல்றான், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அவன் நினைச்சிருப்பேன், இந்த மண்ணுக்காக என் தேவனுடைய நாமத்தை நான் தூஷிக்க முடியுமா? இந்த இச்சையான ஒரு காரியத்துக்காக என் தேவனை நான் துக்கப்படுத்த முடியுமா? அவன் கேட்கிறான் அவளை பார்த்து, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அந்த கேள்வி அவனை கேட்கிறான். இன்னைக்கு நீங்களும் ஒவ்வொரு நாள் இந்த கேள்வி கேளுங்க. இந்த உலகத்துக்காக என் தேவனை நான் துக்கப்படுத்துவது எப்படி? தேவனுடைய ஊழியம் அங்கே நடந்துகிட்டு இருக்குதே. தாவீதின் ஆவி உங்களுக்கு வேண்டாங்க. தாவீது அந்த இடத்துல சோம்பல்காரனாக இருந்தான். போர்க்களத்தில் யோவாப்பும் உரியாவும் யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அங்கே யுத்தம் மும்முரமாக நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் இவனோ யுத்தத்திற்கு போகாதபடி மாடியிலே உலாத்தி கொண்டிருந்தான். ஒருவேளை தாவீது யுத்தத்தில் இருந்திருந்தானா அவன் பச்சைபாலை பார்த்துருக்க வாய்ப்பே கிடையாது.
அவனுடைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிய சறுக்குதலும் பாவமும் வந்திருக்காது. காரணம், போக வேண்டிய இடத்திற்கு அவன் போகல, செய்ய வேண்டிய ஊழியத்தை அவன் செய்யல, இருக்க வேண்டிய இடத்துல அவன் இருக்கல, அவனுடைய கடமையில அவன் தவறினான். அவன் யுத்த களத்துல முதலா நிக்கணுமா இல்லையா? ஒரு ராஜா முதல் களத்துல முதல் இடத்துல யுத்தத்துல அவன் தானே முதல்ல நிக்கணும். படைகளை அனுப்பி விட்டுட்டு அவன் சோம்பல் உள்ளவனாய் மாடியிலே உலாத்தி கொண்டிருந்தான். வேதம் சொல்லுகிறது, இதை பார்த்த பிசாசானவன் இலகுவாய் அவனை தன்னுடைய வலைக்குள்ள கொண்டு வந்தான். வேதம் சொல்லுது, சோம்பேறியினுடைய இருதயம் பிசாசுனுடைய தொழில் கூடம். அவன் சோம்பேறியாய் இருப்பதை பிசாசு பார்த்தான். இவ்வளவுல 200 பேர்த்த கொன்றது உண்மைதான், கோலியாத்தை கொன்றது உண்மைதான், கர்த்தருக்காய் பெரிய காரியங்களை பாட்டெல்லாம் பாடினது உண்மைதான். ஆனா இன்னைக்கு அவன் சோம்பலா இருக்கிறானே, இன்னைக்கு இவன் தனிமையா இருக்கிறானே, இன்னைக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் இருக்கிறானே, இன்னைக்கு யுத்தத்திற்கு இவன் போகாதபடி இவன் தூங்கி கொண்டு பகல் பொழுதுல உட்கார்ந்து இருக்கிறானே, இந்த நாளில் இவனை நம்ம வீழ்த்தி விடலாம் என்று சொல்லித்தான் பச்சை பாலை அவன் கண்கள் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி அவனை அப்படியே இலகுவாக தட்டி பாவத்தில் விழுக்காட்டி அவனுடைய வாழ்க்கை ரொம்ப வேதனைக்குரியதாய் மாறி போனது. தம்பி தங்கச்சி, இந்த ஒரு பாவத்தினால 10 ஸ்திரீகளை அவன் இழந்தான், தன்னுடைய மகளை அவன் இழந்தான், தன்னுடைய அதோனியாவை அவன் இழந்தான், தன்னுடைய அப்சலோமை அவன் இழந்தான். அவன் ராஜ்ய பாரமே வேதனைக்குட்பட்ட ராஜ்ய பாரமாய் மாறி போனது. அதுக்கு பின்னாடி அவன் கண்ணீரோடு ஒலிவ மலை மேல ஏறி போனான் என்று வேதம் சொல்லுது. இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, பாவம் அதுக்கு ஒரு சம்பளம் இருக்குதுங்க. பாவம் மரணத்தை கொண்டு வரும். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் கற்பம் தரித்து மரணத்தை பிறப்பிக்கும். மரணம் பூரணமாகும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில பாதாளத்துக்கு கொண்டு போய் சேர்த்துறோம். அருமையான தம்பி தங்கச்சி, இங்க பாருங்க, ரூத்துவை பார்த்து போவாஸ் வாழ்த்து சொல்றாரு, உன் செய்கைக்கு தக்க பலன். பக்கத்துல சொல்லுங்களேன், கொஞ்சம் பேர் அப்படியே கண்ணு சொருகுறாங்க. பக்கத்துல சொல்லுங்க, சிஸ்டர் இதுக்கும் ஒரு பலன் இருக்குது. ஐத்திக்கு நமக்கு இடமே இருக்கக்கூடாது. ஐத்திக்குன்னா என்னது? பவுல் பாவம் நடிச்சாம வரையும் பிரசங்கம் பண்றாரு. கால் வலி கை வலி, நாங்களும் நடிச்சாமத்துல இருந்து கொத்தளமிட்டு வந்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு அப்படியே பார்த்தா எப்படா முடிப்பாரு நேராகி கொண்டிருக்குன்னா இந்த செய்கைக்கும் ஒரு பலன் இருக்கு. அருமையான தம்பி, இங்கு வேதம் சொல்லுது, உன் செய்கைக்கு தக்க பலனை. அப்ப நீ எதை விதைக்கிறியோ அதை தாங்க அறுப்ப. நீ நெல்லை விதைச்சேனா நெல்லை அறுப்ப, புல்லை விதைச்சேனா புல்லை அறுப்ப, கோதும்பை விதைச்சேனா கோதும்பை அறுப்ப, ஜபத்தை விதைச்சேனா ஜபத்தை அறுப்ப, வசனத்தை விதைச்சேனா வசனத்தை அறுப்ப, அபிஷேகத்தை விதைச்சேனா அபிஷேகத்தை அறுப்ப. நீ என்ன பிரயாசப்படுறியோ அதைத்தான் கர்த்தர் உனக்கு பிரயாசத்திற்குரிய பலனா தருவார். நீ எதுவுமே செய்யாம வீட்டில் உட்காந்துக்கிட்டு வாய் பேசிக்கிட்டே இருந்தேன்னா வேதம் சொல்லுது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. உன் விசுவாசத்தினால ஒரு பிரயோஜனம் கிடையாது. வெறும் வார்த்தையில நீ பேசிக்கிட்டே ஜாலம் போட்டுக்கிட்டே உட்கார்ந்துருக்க வேண்டியதான். கர்த்தர் ஒரு நாளும் உன்ட கிரியை நடப்பிக்க மாட்டாரு. நீ தான் இடம் கொடுக்கணும் தேவனுடைய பிள்ளைகளே. இப்ப வேதம் சொல்லுது பாருங்க, செய்கைக்கு ஏற்ற பலனே அவராலே உனக்கு நிறைவான பலன். அப்ப வேலை செய்யறவனுக்கு கூலி நிறைவா கொடுப்பாரு. அதிகாலையில் ஒருத்தன் வேலைக்கு போனேன், ஒருத்தன் 3ஆம் மணி வேலைக்கு போனேன், ஒருத்தன் 6ஆம் மணி வேலையில போனேன், ஒருத்தன் 9ஆம் மணி வேலையில போனேன், ஒருத்தன் 11ஆம் மணி வேலையில போனேன். வேலையோடைய அவர்ஸ் பாத்தீங்களா? நடிச்சாம அதிகாலை ஒருத்தனை அனுப்புறார், திராட்சை தோட்டத்துக்கு வேலைக்கு போங்கிறார். அடுத்து அதிகாலை 3 மணிக்கு போறாரு. எப்பா நீ சும்மா தானே இருக்கிற, என்ன வேலை செஞ்சுட்டு இருக்க, உனக்கு ஒரு வேலையும் இல்லையே, போய் என் பண்ணையில வேலை செய், என் திராட்சை தோட்டத்துல வேலை செய், ஏற்ற கூலியை தர்றேன்னு அவனை அனுப்புனார். அவன் போனேன். அப்ப நடிச்சாம ஒருத்தர் உட்காந்துருக்கான்ல, அவனு இவனு பாக்குறேன், எப்பா நான் கொலிவோப்புட இருந்து நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், நடிச்சாம 1 மணில இருந்து எனக்கு ஊழியம், உனக்கு 3 மணிக்கு தானே வந்திருக்கிற, சரி பரவாயில்ல 3 மணி நேரம் லேட்டு. அடுத்து ஒருத்தர் வர்றாரு, 6 மணிக்கு வர்றாரு. நீ எப்பப்பா 6 மணிக்கு வர்றிய, நான் நடிச்சாமத்திலிருந்து இருக்கிறேன், சரி வா நீ இந்த தோட்டத்துக்கு தானே வந்திருக்கிற, உனக்கு கூலி தருவார். இப்ப இப்படியே 9ஆம் மணி நேரம், அடுத்து 11ஆம் மணி வேலை, இப்ப கரெக்டா 12ஆம் மணி வேலை வந்துருச்சு, கூலி கொடுக்குற நேரம். கர்த்தர் சொன்னாரு, பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்களையும் கூலி கொடுக்குறாரு. இப்ப கூலி கொடுக்குறப்ப பின்னாடி பிந்தினோர் முந்தினோர் ஆயிட்டாங்க, முந்தினோர் பிந்தினோர் ஆயிட்டாங்க. இப்ப காலையில நடிச்சாம வந்தவன் பின்னாடி நிக்கிறேன், 11 மணிக்கு வந்தவன் முன்னாடி நிக்கிறேன். கூலி கொடுக்கிறார், ஒரு ரூபாய் ஒரு கூலி கொடுக்கிறார். அது பணமோ கிருபையோ வரமோ கனியோ வல்லமையோ தெரியாது, கொடுக்குறாரு ஒன்று. பின்னாடி இருக்கிறேன் கேட்குறேன், காலையில் இவனுக்கு ஒன்று தான் கொடுக்குறாரு, அவனுக்கு ஒன்று தான் கொடுக்குறாரு. என்னையும் அவனையும் சமமாக்கிட்டீரே, நான் நடிச்சாம வந்தேனே, இவன் இப்போ தானே வந்தேன். அப்போ அவர் சொல்றார், என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாரணமாக இருக்கிறேனே, நீ ஏன் வன்கண்ணனா இருக்கிற? நான் ஒன்றுதை எடுத்து கொடுக்கலையே, என்னதை தானே நான் கொடுக்குறேன், நீ ஏன் இப்படி போட்டி போடுற? அப்போ நம்ம ஊழியத்திலேயே முந்தினோர் இன்னைக்கு பிந்தினோராகி பிந்தினோர் முந்தினோர், நம்ம கடைசியில் நினைப்போம் நம்மளாம் எப்போ வந்தவங்க இப்போ வந்தவங்கலாம் இப்படியா? அப்படி இருக்கக்கூடாதுங்க. யாரானாலும்
அவருடைய பிள்ளைகள் தான். கைத்தட்டி கர்த்தருக்கு. அப்போ யார் எழும்புனாலும் நம்ம சந்தோஷப்படணும். யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் தெரியுமா? பின்னாடி இருக்கிறவங்களுக்கு தான் முக்கியத்துவம் தரும். நீங்கள் ஸ்கூலில் பாருங்களேன், யாருக்கு அதிகமாக கேர் பண்ணுவாங்க தெரியுமா? ரொம்ப ஸ்லோ லேர்னர், ரொம்ப பின்னாடி இருக்கிறவனை தான் தூக்கி விடுவாங்க. அவனுக்கு தான் அதிக கொஸ்டின், அவனுக்கு தான் அதிக கேரு, அவனை தான் எப்படியாவது புஷ் பண்ணுவாங்க. ஏன்னா மேலே இருக்கிறவங்களாம் நல்லா இருக்காங்க, அவனுக்கு தான் நம்ம கவனம் செலுத்தணும், அவனை தான் நம்ம எப்படியாவது வரணும். அப்போ கவனம் பூரா அவன் பக்கம் திரும்புகிறப்ப மேலே இருக்கிற ஆள் நம்மளை கண்டுக்க மாட்டாங்களேன்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா நீ இப்போ நல்லா இருக்கிற, ஆனால் அவன் ரொம்ப லோவாக இருக்கான், தடுமாறி கொண்டு இருக்கிறேன், அவன் நிமித்தம் ஒரு அவப்பேர் வந்துடும். அவனை சரிப்படுத்துறது தான் எல்லாருடைய கவனமும் அவன் மேலே என்ன செய்யுது? திரும்புது. இதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஆவிக்குரியவர்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கணும். வேதத்தில் இன்னும் பாருங்களேன், சங்கீதங்கள் புஸ்தகம் 85:12 வாசித்து பார்க்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 85:12 வாசித்து பார்க்கலாம். அங்கு வேதம் சொல்லுகிற ஒரு அழகான காரியத்தை நான் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 85:12. தேங்க்யூ லார்ட். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும். கர்த்தர் என்ன கொடுப்பாரா? நன்மையானதை தருவார், தேசம் பலனை கொடுக்குமா. கர்த்தர் நமக்கு எப்பயுமே என்ன கொடுப்பாரு? நன்மையை கொடுப்பார், தேசம் பலன் கொடுக்கும். நீ நன்மையை செய்ய, கர்த்தர் உனக்கு தேசத்துல பலனை கொடுப்பார். நீ எதை தேசத்துல இப்ப 95 பட்டணம் நம்ம போயிருக்கிறோம்னா, 95 பட்டணத்துல கால் வைத்திருக்கிறோம், 95 பட்டணத்துக்காய் ஜெபித்திருக்கிறோம், 98 பட்டணத்துக்காய் திறப்புல நின்றுக்கிறோம். 95 பட்டணங்களுக்காக நிச்சயமா இந்த தேசங்களில் ஒரு அறுவடையை கர்த்தர் தருவார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல். கர்த்தர் நன்மையானதை தருவார், தேசம் பலனை தரும். இந்த தேசத்துல உங்கள் பிரயாசத்தோடு நீங்கள் எந்தெந்த தேசத்துல ஊடுருவி போய் கர்த்தருக்காய் ஜெபித்துட்டு வர்றீங்களோ அந்தந்த தேசத்துல கர்த்தர் அதற்கேற்ற பலனை உங்களுக்கு கொடுத்து, வேலை செய்கிறவன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளித்தூவு விதையை சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டு போவான், ஆனால் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு அவன் கம்பீரத்தோடு வருவான் என்று வேதம் சொல்கிறது. அதனால் நீங்க எவ்வளவு பிரயாசத்துல பட்டு இந்த ஊழியத்துல நீங்கள் இணைந்து செயல்படுறீங்களோ அதற்கேற்ற பலனை எஜமானன் கொடுப்பார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். யோவான் புஸ்தகம் 12:24 வசனத்தை உங்களுக்கு நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 12:24 வசனத்தை நாம் ஜெபத்தோடு வாசித்து பார்க்கலாமா? அங்கு வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். கர்த்தருக்கு மகிமை. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னும் அழகா சொல்லணும்னா, உண்மையாகவே உண்மையாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான், இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவ காலமாய் காத்து கொள்வான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால், கைத்தட்டுங்க, அவனை பிதாவாகிய தேவன் கனம் பண்ணுவார். பார்த்தீங்களா? ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வான் என்றால், அழகா கர்த்தர் சொல்றாரு, கோதுமை மணி, நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு கோதுமைங்க. இந்த கோதுமை மணி வெளியில இருந்தா பலன் வராதுங்க, நீங்க மண்ணுக்குள்ள விழுந்து சாகணுங்க, அது செத்தால் ஒளிய பலன் தராது. அப்ப நீயே உன் சுயம் சாகணும், உன் மாம்சீகம் சாகணும், உன் ஆசை சாகணும், சிலுவையில் அடிக்கப்படணும். இயேசு எப்படி சிலுவையில் அடிக்கப்பட்டாரோ அதே வார்த்தையை பவுல் சொல்றாரு, நானும் என்னை சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். இயேசுவினுடைய அச்சு அடையாளங்களை என் சரீரத்தில் நான் தரித்திருக்கிறேன். அவருக்காக ஒன்று குறைய 40 அடி 5 தரம் நான் அடிபட்டிருக்கிறேன். உபவாசத்திலும் கண் விழிப்புகளிலும் காயங்களிலும் கட்டுகளிலும் சகோதரர்களால் வந்த மோசங்களிலும் ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கள்ளர்களால் வந்த மோசங்களிலும் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் உபவாசத்திலும் கட்டுகளிலும் கல்லெறியுண்டு. இப்படி எழுதிட்டு போறார் ஒரு பட்டியல். இப்படியாய் நான் கர்த்தருக்காக பாடுபட்டேன். இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசுவுக்காக பட்ட ஒரு தழும்பை காட்டுங்க. எங்க உடம்புல அடி வாங்கி ஒரு தழும்பு இருக்கு பிரதர், அல்லது என் மேல ஒரு வெட்டுப்பட்டு இயேசுவுக்காக உடம்புல ஒரு தழும்பு இருக்கு பிரதர், அல்லது என் உடம்புல பல மணி நேரம் ஜெபம் பண்ணி காப்பு காய்ச்சிருக்கு பிரதர், நான் நடந்து நடந்து என் கால்கள் தேஞ்சிருக்குது, நான் ஜெபம் பண்ணி என் தொண்டைகள்லாம் இதோ தொண்டை தண்ணியெல்லாம் வறண்டு போச்சு, நான் பல மணி நேரம் ஜெபம் பண்ணி என்னுடைய வீடுகளில் என்னுடைய நேரத்தை எல்லாம் நான் தேவனுக்கு செலவு செய்கிறேன். உங்களால் இன்னைக்கு சொல்வதற்கு ஒரு நற்சாட்சி இருக்கா? யோசித்து பாருங்க.
பவுல் சொல்றாரு, நான் லாபமாய் இருக்கிற எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாய் நான் எண்ணுகிறேன். கிறிஸ்து இயேசுவுக்காக எதற்காய் நான் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் நான் தொடர்கிறேன். தேவன் அழைத்த பரம அழைப்புதலின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி நான் தொடர்கிறேன். கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. இன்னைக்கு ஏன் நம்மளை ஏவ மாட்டேங்குது? ஏன் அந்த அந்த தரிசனம் நமக்குள்ள வரல? ஏன் பவுல் போல நம்மளால ஓட முடியலன்னா அந்த அன்பை நம்ம மடங்கடிச்சு வச்சிருக்கிறோம். இங்க பாருங்க, வேதம் சொல்லுது, தன்னை சிநேகிக்கிறவன், தன் ஜீவனை சிநேகிக்கிறவன், தன் குடும்பத்தை சிநேகிக்கிறவன், தன் பொருளை சிநேகிக்கிறவன், தன்னை நேசிக்கிறவன் இழந்து போவான். நம்ம இன்னைக்கு நேச்சு உட்கார்ந்துருக்கோம். ஐயோ, என் பிள்ளை, என் குடும்பம், என் வீடு, என் தோட்டம், என் இடம், என்னது. ஆண்டவர் சொல்லுவார், ஒண்ணுங்கிற வரை நான் கிரியே செய்ய முடியாது. தென்கொரியா தேசத்தில் பாஸ்டர் பாலியாங்கிச்சோ ஒரு தேவனுடைய ஊழியக்காரர். அந்த ஊழியக்காரர் ஆண்டவர் பத்திரிகை எழுத சொன்னார். அந்த பத்திரிகையை அவர் எழுதும் பொழுது முதல்ல நல்ல அந்த பத்திரிகை ஃபீல்டில் போகிற இடத்துல நிறைய ஒரு அறுவடையை கொண்டு வந்துச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பத்திரிகையில் ஒரு தோல்வி உண்டாச்சு. இப்போ பத்திரிகை வாங்கி வாசிக்கிறவர்கள் அதிலிருந்து வரக்கூடிய நன்மைகள் குறைஞ்சிச்சு. சோர்ந்து போயிட்டார் அந்த பாஸ்டர். உலக புகழ்பெற்ற சியோல் சபையை நடத்தின தென்கொரியா பாஸ்டர். முதல்ல அவர் ஆரம்பிக்கிறப்ப ஓலை செட்டில் ஆரம்பித்தார். 4 விசுவாசிகளை வச்சுக்கிட்டு ட்ரம் அடிச்சுக்கிட்டு இருந்தவரை ஆண்டவர் உலக புகழ் பெற்ற ஊழியக்காரராய் மாற்றினார். என்ன மிஸ்டேக் பண்ணார் தெரியுமா? எப்போ பார்த்தாலும் ஏன் பத்திரிக்கை எவரும் படிக்க மாட்டேங்கிறாங்க, ஏன் பத்திரிக்கை என்ன செய்ய மாட்டேங்குது, அதிகமாக யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க, ஏன் பத்திரிக்கைன்னே சொல்லிக்கிட்டு இருந்தார். இதுதான் அவர் செய்த சொற்குற்றம். அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்ட மிகப்பெரிய ஒரு குற்றம் என்னதுன்னு சொன்னார். இப்படியே உட்கார்ந்து ஒரு நாள் வருத்தத்தோடு அவர் இருக்கும் பொழுது ஏசப்பா திடீர் என்று அவர் முன்னாடி தத்ரூபமா தோன்றினார். அவரை பார்த்து கேட்டார், ஏன் இவனை துக்க முகமா இருக்கிற? அவர் சொன்னார், நான் எழுதுற பத்திரிக்கை, என் பத்திரிக்கை யாருமே இப்போ வாங்க மாட்டேங்கிறாங்க, என் பத்திரிக்கை யாருமே படிக்க மாட்டேங்கிறாங்க, நான் எழுதின பத்திரிக்கையில ஒரு ஆசீர்வாதமும் வரல. அப்ப ஆண்டவர் ஒரே ஒரு கேள்வி கேட்டாராம், பத்திரிக்கை யாருதுன்னு கேட்டாராம். அப்பதான் அவருடைய உள்ளத்துல உணர்வு வந்துச்சான், ஆஹா, நான் ஏன் பத்திரிக்கைன்னு சொன்னேன், இந்த பத்திரிக்கை கர்த்தருடையது அல்லவா? அப்போ ஒரு வார்த்தை சொன்னாராம், இல்லை ஆண்டவரே, இந்த பத்திரிக்கை உங்க பத்திரிக்கைனாராம். உடனே ஏசப்பா சொன்னாரா, இனி உனக்கு பிரச்சனை கிடையாதுன்ட்டு போயிட்டாராம். கைத்தட்டி கத்துருங்க. நீ என்னது, என் மனைவி, என் பிள்ளை, என் வீடு, என் தோட்டம், என் காடு, என் வண்டி, என்னதுன்னு சொன்னேன்னா கர்த்தர் அதில் மகிமை அடைய மாட்டார். வேதம் சொல்லுது, எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உம்முடைய நாமத்துக்கே மகிமை வரப்படும். சகலமும் அவருது. நீ இந்த பூமியில என்ன கொண்டு வந்த? யோபு ஒரே வார்த்தையில சொன்னாரு, நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் போவேன். கர்த்தர் கொடுத்தா, கர்த்தர் எடுத்தா. கைத்தட்டுங்க, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மனைவியை பார்த்து சொன்னேன், பைத்தியக்காரியா நீ ஏன் இப்படி பைத்தியக்காரித்தனமா பேசுற? தேவனை எதுக்கு தூசிக்கு நீ சொல்லித்தர்ற? எல்லாம் 10 பிள்ளைகளை கர்த்தர் தானே கொடுத்தாரு. 5000 ஆடு மாடு ஒட்டகங்கள் எல்லாம் அவர் தானே கொடுத்தாரு. எனக்கு அழகு மேனியை அவர் தானே கொடுத்தாரு. இந்த தேசத்துல அந்தஸ்து அவர் தானே கொடுத்தாரு. கொடுத்தவர் எடுத்துக்கிட்டாரு. இதுக்கு போய் எதுக்கு அவரை தூசிக்க சொல்ற? கொடுத்தவர் எடுத்துக்கிட்டார். அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ ஏன் பைத்தியக்காரி மாதிரி பேசுறேன்னு மனைவியை கடிந்து கொண்டான். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அதனாலதான் கர்த்தர் சொன்னாரு, பூமியில இவனை போல ஒருவனுமே இல்லை. அப்ப உங்க ஜீவனை சிநேகித்தால் அதை இழந்து போயிருவீங்க. கர்த்தருக்காய் உங்க ஜீவனை இழக்க நீங்க ஆயத்தமாகுங்க. நீங்க ஒவ்வொருவரும் ஒரு கோதுமை மணி. இந்த கோதுமை மணி நிலத்துல விழுந்து மண்ணுக்குள்ள போகணும். அந்த மண்ணுக்குள்ள போனா தான் அதிலிருந்து ஒரு கதிர் வரும். அதிலிருந்து கதிரில இருந்து அநேக புது கோதுமைகள் வரும். ஒரு கோதுமை செத்தா அதுல இருந்து ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான புதிய கோதுமைகளை கர்த்தர் எழுப்புவார். அதனாலதான் சொல்றாரு, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோதுமை மணியானது நிலத்துல விழுகணும். இந்த நிலத்துல விழுந்து செத்தா அது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்து இருக்கும். செத்ததே ஆகில் மிகுந்த பலன் கொடுக்கும். அப்ப இன்னைக்கு நீங்க மிகுந்த பலன் கொடுக்கணும்னா முதல்ல உன்னையே நீ வெறு. உன் ஆசை, உன் விருப்பம், உன் எண்ணம், உன் மாம்சிக சொல்றதை நீ கேட்காத. உன் மனசு சொல்லும், இப்போ கொஞ்ச நேரம் தூங்கலாமே, நல்ல ஓய்வு எடுக்கலாமே, நம்ம ரொம்ப டல்லா இருக்கிறோம் இல்லையா, நம்ம நேற்று ஊழியம் செஞ்சுட்டோம், ஒரு நாள் ஊழியம், அதனால இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னா அது மனுஷ சொல்றது. கர்த்தர் இந்த உலகத்துல வாழ்ந்த நாள்ல அவர் சொல்றாரு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமே கிடையாது.
ஓடிக்கிட்டே இருந்தார். ஒரு நாள் பார்த்தா கப்பர்நகூமில் இருக்கிறார், அடுத்த நாள் பார்த்தா கலிலேயாவில் இருக்கிறார், அடுத்த நாள் பார்த்தா யூதேயாவில் இருக்கிறார், அடுத்த நாள் பார்த்தா கானாவூரில் இருக்கிறார், அடுத்த நாள் பார்த்தா வனாந்தரத்தில் இருக்கிறார், அடுத்த நாள் பார்த்தா மலை மேலே இருக்கிறாரு. போய்கிட்டே இருக்கிறாருங்க. ஒரு இடத்துல மனுஷகுமாரன் தலை சாய்க்க அவருக்கு இடமில்லாமல் இந்த உலகத்தில் அவர் ஊழியத்தை செய்தார். ஆனால் நாம மட்டும் ஒரு நாள் ஊழியத்தை செஞ்சுட்டு 9 நாளைக்கு ஓய்வு எடுக்கிறோம். எப்படி? நமக்கு சுயம் சாகலையே, இன்னும் நமக்கு சுகம் தேடுதே, தூக்கம் தேடுதே, இன்னும் நமக்கு சொந்த காரியம் தேடுதே. இதை கேட்குற தம்பி தங்கச்சி, நீ மிகுந்த பலனை கொடுக்கணும்னா முதல்ல உன் சுயங்களை சிலுவையில் அடி. அதனால தான் சொல்றாரு பவுல், நான் என்னை சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன், நான் இயேசுவை போல சிலுவையில் அறையப்பட்டு அவருடைய அச்சு அடையாளங்களை நான் தரித்திருக்கிறேன், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள். வேற யாருமே சொல்லலைங்க, ஒரே ஒருத்தர் தான் சொன்னார், பவுலடிகள் தான் அது சொல்றார். நான் இயேசுவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். அங்க இருக்கிற பிளாத்துக்கு முன்னாடி நிற்கும் பொழுது அவர் சொல்றாரு, அழகா சொல்றாரு, இந்த கட்டு ஒன்றை தவிர நீ முற்றிலும் என்னை போல மாறும்படி நான் விரும்புகிறேன். நீ என்ன போல மாறு, இந்த கட்டு மட்டும் உனக்கு வேண்டாம், நான் இயேசுவுக்காக நிற்பது போல நீயும் இயேசுவுக்காக மாறுபடி நான் விரும்புகிறேன்னு சொல்லி அந்த வார்த்தையை தைரியமா சொன்னார். ஒரு மனுஷன் தாங்க அவரு நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன் தான். அவனால சொல்ல முடியும்னா இன்னைக்கு ஏன் உன்னால என்னால சொல்ல முடியும்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் வசனம் சொல்கிறது, சங்கீதங்களின் புஸ்தகம் 91 1வது வசனத்தை 8வது வசனத்தை நம்ம எடுக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 91 1வது வசனமும் 8வது வசனம் வாசிக்கலாமா? 91 1வது வசனத்தை 8வது வசனத்தை கர்த்தருக்கு மகிமையாக வாசிக்கலாம். கர்த்தருக்கு, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். 8வது வசனம் அழகா சொல்லுகிறது, உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். அப்ப நீதிமானுக்கு இந்த உலகத்துல பலன் உண்டு, ஊழியம் செய்கிறவர்களுக்கு இந்த உலகத்துல பலன் உண்டு, துன்மார்க்கனுக்கு இந்த உலகத்துல பலன் உண்டு. பாருங்களேன், அது மேல இருந்து 8வது வசனம் வரை நீ கருத்து படிச்சு பார்த்தா, உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு விப்பார், சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் சட்டைகளின் கீழே நீ அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமா இருக்கும், இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும். அப்ப நம்ம தூங்குறப்ப உலகத்துல பயங்கரம் நடக்குதுங்க. விமான விபத்து, ரயில் விபத்து, பேருந்து விபத்து, கொள்ளை, கடத்தல், இதெல்லாம் இரவு நேரத்தில் நடக்குது. மாந்திரிகங்கள், இரவு நேரத்தில் சூனியங்கள், யாகங்கள், இதெல்லாம் இரவில் உண்டாகும் பயங்கரங்கள். உலகத்துல எத்தனையோ கோடிக்கணக்கான சம்பவங்கள் நடு இரவு நிலையில நடக்குது. கர்த்தர் சொல்றார், இரவில் உண்டாகும் பயங்கரங்களுக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும், அடுத்து இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கு பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உனது வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அதை உன்னை அணுகாது. உன் கண்களால் நீ அதை நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை, உனக்கு ஒண்ணுமே நடக்காது. ஏன்னா நீ உன்னதமானவரின் மறைவில இருக்கிற, சர்வ வல்லவருடைய நிழல்ல நீ தங்குற. உன் பக்கத்துல 1000 பேரும் வலது பக்கத்துல 10,000 பேர் விழுவாங்க. பகலில் உண்டாகும் பயங்கரம், இரவில் உண்டாகும் பயங்கரம், மத்தியானத்தில் பாலாக்கு சங்காரம், இதெல்லாம் உன்னை தொடாது. அவங்களுக்கு, மனுஷனுக்கு மற்றவனுக்கு வர்றதை நீ உன் கண்ணால பார்ப்ப. துன்மார்க்கனுக்கு கர்த்தர் வைக்கிற இதோ அந்த வேதனையான காரியத்தை நீ பார்ப்ப. பாருங்க, விடிய தூக்குமாரம் செஞ்சுட்டு அவன் நினைச்சதெல்லாம் நம்ம தூக்கில ஏற்றிடுவோம். நம்மளை யாரு தடுப்பா? நம்ம கையால செய்யலாம். இந்த யூதனை தூக்கி விடணும், முதல்ல தூக்குனாதான் நமக்கு நிம்மதி. இவனை தூக்காம நம்மளால ஓய்ந்திருக்க முடியாதுன்னு அவன் விடிய தூக்குமாரம் செய்யறான். வேதம் சொல்லுது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாக்காது போகும். இந்த முருதக்காய் பாருங்க, ரெட்டு உடுத்தின மனுஷங்க தான் உடம்புல சாம்பலை தடவிக்கிட்டு சாணி பைய சாக்கை எடுத்து மேல பொத்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவன் யூதன் அந்த ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கான், நான் யூத குலம், நான் யூத மனுஷன், நான் செபிக்கிறவன், நான் 3 வேளையும் ஓவாசிக்கிறவன், நான் தேவனை நோக்கி முறையிடுறவன், நான் யூதர்களுக்காய் பரிந்து பேசுறவன். ஒரு நீதிமானுக்கு விரோதமா ஒரு துன்மார்க்கன் பெரிய படுகொலியை வெட்டிக்கிட்டு இருக்காங்க, தூக்கு மரத்தை செஞ்சிட்டு இருக்கிறான். இப்ப வேதம் சொல்லுது, துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். பகலில் நடக்குது இந்த சம்பவம். பட்ட பகல்ல தூக்கு மரம் செய்யறான். எல்லாரும் கண்கள் பார்க்க ஒரு நீதிமானுக்கு தூக்கு மரம் செய்யறான். எல்லாரும் அங்க போற வரவங்களாம் பாக்குறாங்க, எதுக்கியா இந்த ஆமான் இவ்வளவு பெரிய தூக்கு மரம் செய்யறாரு, அது உனக்கு தெரியாதா? அந்த இருக்காம்பாரு ஒரு யூத குலத்து முருதக்காய், அவனை நாளைக்கு இந்நேரம் பாருங்களே இந்த ஆமான் தூக்கு மரத்துல போட்டுருவாரு, அதுக்கு தான் இவ்வளவு பெரிய மரத்தை செய்யறாருன்னு. இந்த செய்தி முருதக்காய்க்கும் போய் கிடைச்சிருக்கும், உனக்காக ஒரு தூக்கு மரம் செய்யறான்.
இந்த செய்தி அங்க இருக்கிற எல்லாருக்கும் பரவுச்சு. அர்பனோன்னு ஒரு பையன் அங்க இருக்கிறான், அவனுக்கு பரவுச்சு. அவன் ராஜா கிட்ட போய் நிக்கிறான், நின்னுக்கிட்டு ராஜா கிட்ட சொல்ல ஆசைப்படுறேன், ஆனா சொல்ல முடியாது. ராஜா கேள்வி கேட்காமல் எப்படி சொல்ல முடியும்? அவன் ஒரு வேளை நினைச்சிருக்கலாம்ல, எப்படியாவது ராஜாட்ட சொல்லணுமே, நல்லவனுக்காக ஒரு தூக்கு மரவன் செஞ்சிருக்கிறானே. ஒரு சந்தர்ப்பம் வந்துச்சு, கர்த்தர் உருவாக்கி கொடுத்தாரு. ஆமான் கையாலே அந்த சந்தர்ப்பத்தை கர்த்தர் உருவாக்கி கொடுத்தார். ராஜா அங்க நிக்கிறது யாருன்னு கேட்ட உடனே அங்க வர்றான். இவன் செஞ்ச காரியம்லாம் சொல்லப்படும் பொழுது அவன் சொல்றான், இவன் ஒரு தூக்கு மரத்தை அங்க செஞ்சிருக்கான். கர்த்தர் சொன்னார், அந்த ராஜா சொன்னார், இவனை அதே தூக்கு மரத்துல தூக்கி விடுனார். கைத்தட்டி கர்த்தர், துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பார். சிங்கக்கேபியில போட்டான் இல்லையா, போட்டுட்டு வீட்டுல போய் நிம்மதியா தூங்கியிருப்பேன். அன்னைக்குதான் அவன் கடைசியா சாப்பிட்டது, அன்னைக்குதான் அவன் கடைசியா மனைவி பிள்ளைகளோட பேசினது. அவன் அன்றைக்கு தான் கடைசியா நான் வாழ்ந்த வாழ்க்கை, அத்தோடு அவனுடைய வாழ்க்கை முடியுது. அடுத்த நாள் காலையில ராஜா எவனெல்லாம் இவனுக்கு முகாந்தரமா எழும்பினானோ அத்தனை பேரையும் தூக்கி சிங்கக்கேபியில போட சொல்லி அவனை வெளியே தூக்க சொன்னார். கைத்தட்டி கர்த்தருக்கு, அவனுக்கு அத்தோட முடிஞ்சிச்சு வாழ்க்கை. அவன் செத்துருவான்னு நினைச்சா எவன் இவனுக்கு விரோதமா எழும்பினானோ அவனை எல்லாம் உள்ள தூக்கி போட்டான். 7 மடங்கு அக்கினி ஜுவாலை போடும் பொழுது கொழுந்து விட்டு எரிவதற்கு விறகு அள்ளி கூடாது போட்டான் இல்லையா, 7 மடங்கு சூடாக்கி இவங்க 4 பேர்த்தையும் தூக்கில தண்ணிக்கு தீக்குள்ள போடுறதுக்கு ஆசைப்பட்டு எல்லா வேலையும் செஞ்சான் இல்லையா. அவன் நினைச்சிருப்பான், இத்தோட இந்த 4 வயலுக்கு வாழ்க்கை முடியுது, இந்த 3 வயலையும் இன்னைக்கு நம்ம எரிக்க போறோம், இத்தோட 7 மடங்கு அக்கினியை எழுப்பிட்டோம், அந்த 7 மடங்கு சூடாக்கணும்னா எவ்வளவு விறகுகளை போட்டிருக்கணும். அது கூடுதலான இன்னும் அதிக வெப்பத்தை உருவாக்கும் பொழுது எத்தனை பேர் வேலை செஞ்சிருப்பேன். அவனை காட்டி கொடுத்தவன், இவன் கர்த்தரை தவிர வேற ஒருத்தரை தொழுது கொள்றான்னு சொல்லி, வேற காரியத்தை தொழுது கொள்ள மாட்டான்னு சொல்லி இவன் மேல முகாந்தரமாய் குற்றப்படுத்தினவர்கள். தம்புரு மேல தாள வாசிக்கும் பொழுது இவங்க முழங்கால் போட மாட்டேங்கிறாங்க, இவங்க சாஷ்டாங்கமாய் விழுந்து உன்னை தொழுது கொள்ள மாட்டாங்கன்னு சொல்லி காட்டி கொடுத்தவனுக்கெல்லாம் இப்ப வெளியே நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன நடக்குதுன்னு. உள்ள தூக்கொண்டி போட்டாச்சு. ஆனா உள்ள போனவனை உன் பக்கத்துல 1000 பேரும் உன் வலது பக்கத்துல 10,000 பேர் விழுந்தால் அதை அணுகாது, உன் கண்களால் மாத்திர அதை காண்பாய் என்று கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார் இல்லையா. இரவில் உண்டாகும் பயங்கர, பகலில் பறக்கும் அன்பு, இதுக்கு எதுவும் உன்னை தொடாதுன்னு எழுதி வச்சிருக்கிறாள். தண்ணீரை கடந்தாலும் நீ மூழ்குவதில்லை, அக்கினியில் நடந்தாலும் நீ வேகுவதில்லை நீ எழுதி வச்சிருக்கிறாள். இப்போ உள்ள போய் விழுந்தவங்க 3 பேரு, உள்ள இருக்கிறவங்க 4 பேரு. ராஜா பாக்குறாரு, என்னடா போட்டது 3, உள்ள இருக்கிறது 4, ஒரு முடி கூட கருகலையே, அவனை வெளியே தூக்கு, இவன் மேல ரிப்போர்ட் பண்ணவனா தூக்கி உள்ள போடுறான்னு. அவன் வெளியே வந்தான், இவன் எல்லாம் உள்ள போனேன். துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்ப. உனக்கு முகாந்தரம் யாரெல்லாம் குழி வெட்டுறானோ, குழி வெட்டுறதெல்லாம் நீ பாப்ப, தூக்குமரம் செய்யறதெல்லாம் நீ பாப்ப, அக்கினி ஜுவாலையை உருவாக்குறதெல்லாம் நீ பாப்ப, உனக்கு விரோதமாய் ஆகடியம் பேசுறதெல்லாம் நீ பாப்ப, உனக்கு விரோதமாய் நியாய தீர்ப்புல ஏறி நிக்கிறதெல்லாம் நீ பாப்ப, உனக்கு ஒரு தீர்ப்பு எழுதுறதெல்லாம் நீ பார்ப்ப. ஆனா முடிவை எங்க அப்பா, உங்க அப்பா, நம்ம அப்பா அருமையா மாத்திருவாரு. துன்மார்க்கனே இருள் சூழ்ந்து கொள்ளும், துன்மார்க்கருக்கு வரும் பலனை நீ காண்பாய். பார்வோனு என்ன யாரு ஆண்டவர்னு ஒரு கேள்வி கேட்டா, கர்த்தர் யாருப்பா, கர்த்தர் யாரு, நான் ஏன் அவர் சொன்னதை கேட்கணும், அவர் எனக்கு தெரியாது, அவர் சொல்றதெல்லாம் நான் கேட்க முடியாது, ஏன் ராஜ்யம் வேற, நான் பெரிய ஆள், எகிப்துக்கே என்னை விட பெரிய ஆள் யாரு, நான் ஏன் கர்த்தரை கேட்கணும், கர்த்தரை பத்தி எனக்கு தெரியாது. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, அவன் தெரியாதுங்கிறான்ல, இப்ப கர்த்தர் யார் என்பதை நான் அவனுக்கு காண்பிக்கிறேன்னு பார்வோனாலும் அவனுடைய ரதங்களாலும் அவனுடைய குதிரைகளாலும் கர்த்தர் மகிமைப்பட்டார். அப்ப பார்வோன் சொல்றேன், கர்த்தர் யார் என்பதை பார்வோனும் அவனுடைய ரதங்களும் அறிந்து கொண்டது. அவங்க சொல்றாங்க, கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று நம்மோடு யுத்தம் பண்றாரப்பா, நம்ம எல்லாரும் ஓடி போயிடலான்னு அவங்க சொன்னாங்க. ஆனாலும் அவர்களுக்கு துன்மார்க்கருக்கு வரும் பலனை இஸ்ரவேலர்கள் பார்த்தார்கள். துன்மார்க்கர்கள் செங்கடல்ல மூழ்கி அவளுடைய சக்கரங்கள் கலண்டு எல்லாம் செத்த பிரேதங்களாய் கடந்ததை இஸ்ரவேலர்கள் கண்ணால பார்த்தார்கள். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம். அதனாலதான் வேதம் சொல்லுது, இன்று கண்ட எகிப்தியர்களை நீங்கள் என்னாலும் காண மாட்டீர்கள். இப்ப சொல்லுங்க, வேதம் சொல்லுகிறது, உன் ஆகாரத்தை தண்ணீரின் மேல போடு, ஏற்ற நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை காண்பாய். நிச்சயமாய் ஒரு பலன் உங்களுக்கு உண்டுங்க. உங்க உபவாசத்திற்கு ஒரு பலன் உண்டு, உங்க ஜெபத்திற்கு ஒரு பலன் உண்டு, உங்க ஊழியத்திற்கு ஒரு பலன் உண்டு, உங்க ஓட்டத்திற்கு ஒரு பலன் உண்டு. நீ பட்ட பிரயாசத்துக்கு ஒரு நாள் வீண் போகாது. யாருக்காக நீ பிரயாசப்பட்ட? கர்த்தருக்காகத்தானே. உங்க கணக்கெல்லாம் கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். ஒரு நாள் அவர் கணக்கை உங்களிடத்துல கணக்கு ஒப்புவிப்பார். அவர் சொல்றாரு, உன் கணக்கு எனக்கு ஒப்புவின்னு கேட்கிறவரு அந்த 2 தாளந்து வாங்கி 5 ஆக்கணே, அவன் 4 ஆக்கணா இல்லையா, அவனை உண்மையும் உத்தமும் உள்ளவனேன்னு சொன்னார். 5 வாங்கி 10 ஆங்கடா இல்லையா, உண்மையும் உத்தமும் உள்ளவனேன்னு சொன்னார். 1 வாங்கி புதைச்சு வச்சான் இல்லையா, அக்கிரமக்காரனே, அநீதிக்காரனே, சாத்தானுக்காகவும் பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காக வைக்கப்பட்ட அக்கினி கடலுக்குள்ள பங்கடைவாயன்னு சொல்லி புறம்பே தள்ளினார், இருளுக்குள்ள அவன் போனான்னு வேதம் சொல்லு. அதனால உனக்கு தேவன் கொடுத்த தாளந்த மூடி வைக்காது.
தேவன் உனக்கு கொடுத்த தருணத்தை மூடி வைக்காத. தேவன் உனக்கு கொடுத்த வாய்ப்புகளை கர்த்தருக்காக பயன்படுத்து. எதையாவது ஒன்றை செய். எத்தனை பேத்துக்கு நடுப்புற நீ வேலை பார்க்குற? ஒண்ணு முடியாட்டி உட்காந்து ஜெபமாவது பண்ணு. ஆண்டவர்கிட்ட சொல்லு, எனக்கு சொல்ல தயாரு. யோனா மாதிரி நீ ஒரு மூலையில் இருந்தாலும் கர்த்தர் உன்னை தூக்கிட்டு நினிவேக்கு போயிடுவார். எதையாவது ஒன்றை செய். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் கர்த்தருக்காய் ஓடு, ஒல, பிரயாசப்படு. கர்த்தருக்காய் பெரிய காரியம் செய்ய உன்னை அர்ப்பணி. நிச்சயமாய் நீ பலனை காண்பா. ஏன் உங்க வாழ்க்கையில பலன் இல்லை தெரியுமா? நீ கர்த்தருக்காய் எதுவுமே செய்யலையே. உனக்கு மட்டும் அவர் எப்படி செய்வார்? நீ உனக்காகவே வாழ்ற. சாப்பிட, தூங்க, எந்திரிக்க, சீவ, பவுடர் அடிக்க, ட்ரெஸ்ஸை போட, உன் வீட்டுக்கு வேலைக்கு போக, ஒன்றுன்னு உன் சுயத்துக்கே நீ வாழ்ந்தேனா உன்னால் அவருக்கு என்ன யூஸ்? ஒரு பெரிய எழுப்புதல் கன்வென்ஷன் கூட்டம், நானும் அந்த கூட்டத்தில் இருந்தேன். ஒரு பெரிய படைமுயற்சி கூட்டம். அந்த கூட்டத்தில் கடைசியில் அறகூவல் செய்தி. ஒரு தேவ ஊழியக்காரர் அழைப்பு கொடுக்கிறார். கர்த்தருக்காக ஊழியம் செய்ய எத்தனை பேர் ஆயத்தம். கடைசியில் நின்று அவர் பயங்கரமா கர்ஜனை மாதிரி முழங்கி அழைப்பு ஆல்டர் கால் கொடுக்கிறாரு. வாங்க, இயேசுவுக்காக அர்ப்பணிக்கிற வாலிபர்கள் எழும்பி வாங்க, கைகளை தூக்கி வாங்க, கர்த்தர் உங்களை இந்த நாளிலிருந்து மாற்ற போறாருன்னு சொன்னா அத்தனை பிரசங்கம் கேட்டவங்களும் யாருமே வாயை திறக்கல. எல்லாம் கப்பு சுப்புன்னு தலையை கீழே போட்டு. அதில் பார்த்தா 65 வயசுக்கு மேலே ஒருத்தர் வந்தார். தலை ஊரம் பார்த்தா அப்படியே சும்மா மேக மாதிரியே இருக்குது. அப்படியே சுத்தமாக எல்லாம் பஞ்சடைஞ்ச தலை தள்ளாடிக்கிட்டு வந்து நிற்கிறார். அந்த பிரசங்கியார் சொன்னார், 1 மணி நேரம் நான் பிரசங்கம் பண்ணி, எவ்வளோ வாலிபர்கள் இங்கே கேட்குறீங்க, எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க. ஆனால் வயசான ஒருத்தர் வந்து ஒரு தொடப்பட்டு நிற்கிறார் இல்லையா? நீங்கள் எல்லாம் உங்கள் இருதயத்தை அடைச்சிக்கிறீங்களே. கர்த்தர் ஞானம் தெருவில் கூப்பிடவில்லையோ? வீதிகளில் சத்தமிடவில்லையோ? தாகம் உள்ளவனுக்கு தண்ணீரை தருவேன்னு அவர் சொல்லவில்லையோ? வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசிப்பேன்னு சொன்னது உனக்கு தெரியலையா? இவ்வளவு பெரிய ஆல்டர் கால் அப்படின்னா அழைப்பு கொடுக்குறாரு. ஆனா எல்லாரும் இருதயத்தை அடைச்சுக்கிட்டு, நமக்கு எதுக்குங்க வேலை? நமக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காரு, ஏதோ ஒரு ஜெபம் பண்ணிக்குவோம், எதை காணிக்க கேட்டா கொடுத்துக்குவோம், நம்மளாம் ஊழியத்துக்கு போக முடியாதுன்னு எல்லாரும் அடைத்து கொண்டார்கள். ஆனா 65 வயதுக்கு மேற்பட்ட ஒருத்தர், நான் போறேன், எந்த ஊருக்கு வேணாலும் போறேன், இன்னும் இருக்கிற மிச்ச மீதாரி வாழ்க்கையாவது நான் இயேசுவுக்கு வாழ்றேன்னு ஒப்பு கொடுத்தார். அப்ப அந்த கூட்டத்தில் தொடப்பட்டவர் யார்? 65 வயதுக்காரர். ஆனா 25 வயசுக்காரங்க தொடப்படலை. மனசை கடினப்படுத்திக்கிட்டாங்க. இளமை பருவம் தங்களுக்கு வேணும்னு நினைச்சாங்க. இளமை பருவம் எதிர்காலத்துக்கு எதிர்பாளருக்கு வேணும்னு நினைச்சாங்க. யாருக்காக ஒருத்தருக்காக வாழ நினைச்சாங்க. ஆனா அந்த வாழ்க்கை வேஸ்ட். தேவனுடைய பிள்ளைகளை இன்னும் பாருங்களேன், சில காரியத்தை உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். எரேமியா புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். Thank you wonderful the Holy Spirit. கோதுமையை விதைத்தார்கள், முள்ளை அறுப்பார்கள், பிரயாசப்படுவார்கள், பிரயோஜனம் அடைய மாட்டார்கள். கர்த்தருடைய உக்கிரக கோபத்தினால் உங்களுக்கு வரும் பலனை குறித்து வெட்கப்படுவார்கள். மேல அவர் சொல்லிக்கிட்டு வர்றார், நீங்க உண்மையா இல்லைன்னா நீங்க கோதுமையை விதைச்சாலும் அது உங்களுக்கு முள்ளத்தான் கொடுக்கும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு நீ எத்தனை கோதுமையை கொண்டு விதைச்சாலும் அது உனக்கு கோதுமை இன்னொரு கோதுமையை தராது. உனக்கு என்னத்தை கொடுக்கும் தெரியுமா? முள்ளை கொடுக்கும். அப்ப துன்மார்க்கனா இருந்துக்கிட்டு நம்ம தேவனுடைய வார்த்தையை சொல்ல முடியாது. துன்மார்க்கனே என்னுடைய நாமத்தை சொல்லுவதற்கு உனக்கு என்ன அருகதைன்னு கேட்குற. நீ கோதுமையை கொண்டு போய் விதைக்கணும்னா நீ கோதுமையை விதைப்பதற்கு ஏற்ற நீ ஒரு கோதுமை மணியா இருக்கணும். நீ உண்மையுள்ள ஒருத்தனா இருந்து நீ சொன்னேனா, விதைச்சேனா, ஜெபித்தேனா, பிரயாசப்பட்டேனா உனக்கு கர்த்தர் பலன் கொடுப்பார். அதனால முதல்ல நீ உண்மையுள்ளவனா இருக்கணும். ஆண்டவருக்கு முன்னாடி முழுவதும் உன்னை தாழ்த்தினவனா இருக்கணும். இன்னும் பாருங்களேன், வேதம் சொல்லுது, ஆதியாகமம் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 47வது வசனம். ஒரு 2-3 வசனங்களை சொல்லி முடிக்கிறேன். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். முதல்ல இப்பதான் யோசேப்பு அரியணை ஏறி வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. அதுல 47வது வசனம் பாருங்களேன். வசனம் சொல்லுகிறது, பரிபூரணமுள்ள 7 வருஷங்களிலும் பூமி மிகுதியான பலனை கொடுத்துச்சான். யோசேப்பு எகிப்து தேசத்துல ஏறி அரியணையில உட்கார்ந்த உடனே பூமி எப்படி பலன் கொடுக்குதான்? மிகுதியான பலன். அப்ப அந்த பூமிக்கு தெரியுது, நம்மளுடைய தேவ மனுஷன் ஒருத்தன் வந்து எகிப்து தேசத்துல மந்திரியா உட்கார்ந்துட்டான். தேவனுடைய தரிசனங்கள் நிறைவேறுகிற காலம் 7 ஆண்டு நான் நல்ல விளைச்சலை கொடுக்கணும், அதுக்கடுத்து 7 ஆண்டு விளைய முடியாத ஒரு காலத்தை கர்த்தர் நியமித்திருக்கிறான்னு பூமி கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கு. வேதம் சொல்லுது, வானங்களே கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள், பூமியே கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடு.
இந்த பூமியும் வானமும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்குதுங்க. யோசேப்பு கொடுத்த தரிசனம் பூமிக்கு தெரிஞ்சிருச்சு. அவன் இருக்கிற 7 வருஷம் பலன் கொடுக்கணும்னு பூமி அப்படி பலனை அதிகமாக கொடுக்குதான், மிகுதியான பலனை. இதே மாதிரி ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதை விதைக்கிறான். காலம் என்ன காலம்னு வேதம் சொல்லுது, பஞ்ச காலம். அங்கே எல்லாம் கொடிய பஞ்சம். பாருங்களேன் 26:1ஆம் வசனம். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகி அபிமேலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். இப்போ பஞ்சகாலம் நல்லாவே தெரியுது. இவன் போன இடம் பஞ்சம் உள்ள தேசம். ஆபிரகாம் காலத்தில் உண்டான பஞ்சமே அல்லாமல் இன்னொரு பஞ்சகாலம் வருது ஈசாக்கு காலத்தில். அந்த காலத்தில் ஈசாக்கு 12ஆம் வசனம், ஈசாக்கு அந்த தேசத்திலே, அந்த பஞ்சமுள்ள தேசத்தில், மழை இல்லாத தேசத்தில், பனி இல்லாத தேசத்தில், இதோ சரியான கால சூழ்நிலை இல்லாத அந்த தேசத்தில் ஈசாக்கு விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததனால் அந்த வருஷத்தில் கைத்தட்டுங்க 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். காலம் பஞ்ச காலம், அங்க தேசமே பஞ்சத்துல கிடக்குது. ஆனா விதி விலக்கா ஈசாக்கு விதைக்கிறாரு, கர்த்தர் 100 மடங்கு பலன் தரார். கை தட்டுங்க பார்க்கலாம். இந்த நாள்ல என்ன காலம்னு பார்க்காத, இது விதைக்கிற காலம். கோடை காலத்துல தூங்குனா ஜனங்கள் உன்னை சபிப்பார்கள், ஆகாரத்தை கட்டி வச்சா ஜனங்கள் உன்னை சபிப்பார்கள். இந்த காலத்துல கர்த்தருக்கென்று பிரகாசிக்கிற ஒரு காலம், ஒரு யுத்த காலம். இந்த காலத்தை நம்ம விருதாவாய் செலவு செய்யக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில குறையுதுங்க. ஒரு மனுஷனுக்கு தினந்தோறும் 2 இடத்தை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு ஒரு நாள் பொழப்பு போச்சு, நாளைக்கு ஒரு நாள் வந்துருச்சு. இல்லைங்க, 2 இடத்தை நோக்கி நீங்களும் நானும் தினந்தோறும் தீவிரிக்கிறோம். ஒன்று கல்லறையை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம், 2வது வருகையை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். தினந்தோறும் கல்லறையை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்கிறோம். நீ காலையில் எழுந்திரிச்சோடனே கல்லறைக்கு நேரம் ஒரு அடி எடுத்து வைக்கிற, நாளைக்கு இன்னொரு அடி எடுத்து வைக்கிற, இன்னும் அடுத்த நாள் இன்னொரு அடி எடுத்து வைக்கிற. நீ எதை நோக்கி போற? உன் மரணத்தை நோக்கி நீ போய்கிட்டே இருக்கிற. இன்னொரு பக்கம் வருகையை நோக்கி நீ போய்கிட்டே இருக்கிற. ரெண்டும் நம்முடைய வாழ்க்கையில தினந்தோறும் நடக்குது. இப்போ எத்தனை அடி நீ நடந்து வந்துட்டு தெரியுமா? கல்லறையை நோக்கி தினந்தோறும் நீ வந்துகிட்டு இருக்க மரணத்தை நோக்கி. அது தெரியாம கண் சொருகி போன குருடனை போல நம்ம இருக்கிறோம். நமக்கு ஒரு என்னைக்கு வர்ற அன்னைக்கு பார்த்துக்கலாம். இந்த 10 ஸ்திரிகள்ல 5 ஸ்திரிகள் விளக்க மட்டும் கையில் வச்சுக்கிட்டு தீப்பெட்டியை மட்டும் வச்சுக்கிட்டு எரியறதுக்கு என்ன இல்லையே. எவ்வளோ புத்தியினம் பார், எவ்வளோ ஒரு முட்டாளான பெண்கள். மெயின் என்ன வேணும்? விளக்கு இருந்து என்ன பிரயோஜனம்? தீப்பெட்டி இருந்து என்ன பிரயோஜனம்? எரியறதுக்கு என்ன வேணுமே? மெயினான ஒன்றும் இல்லாமல் உட்காந்து நிர்விசாரமாக தூங்கிட்டு இருக்காங்க. மணவாளன் வரப்போறாரு, மணவாளன் வரப்போறாரு, மணவாளன் வரப்போறாரு. தாமதம் ஆகிக்கிட்டு இருக்கு. பக்கத்தில் இருக்கிற பெண்ணு எல்லாம் வச்சிருக்கிறா, எல்லாம் இவளுக்கும் தெரியுது. அவன் 3 வச்சிருக்கிறா, நம்ம 2 தான் வச்சிருக்கிறோம்னு. ஆனா இவ வாங்காம சோம்பல் உள்ளவளா, லேசினஸ் கேர்ள், அசால்ட்னஸ். பார்த்துக்கலாம், வர்ற அன்னைக்கு பார்த்துக்கலாம். நாம இப்படி தாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். அவர் வர்ற அன்னைக்கு அவசர அவசரமா ஜெபம் பண்ணி பரலோகத்துக்குள்ள போயிடலாம். அவர் வர்றப்ப நமக்கு தெரியும்ல, டம்மு டம்முன்னு வானம் இடிக்கும்ல, அப்ப தூதர்கள் வருவாங்களா, அப்ப எல்லாம் நீ ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. கிழக்கிலே சூரியன் தோன்றியது, கிழக்கிலே மின்னல் தோன்றி மேற்கிலே மறைவது போல சன பொழுதுதாங்க, ஒரு நொடி தான் அவ்வளோங்கூட வருகை வந்துடுங்க. நீ அப்பங்கள அப்பான்லாம் கூப்பிட முடியாது. போடங்காட்டி வந்துடுவார், தூக்கிட்டு போயே போயிடுவார். நீ அப்போ மனம் திரும்ப. எப்படி நோவா காலத்தில் எப்படி தண்ணி வந்து குபு குபுன்னு வந்து ஏறிடுச்சு. சோதம் குமாரா பட்டணத்தில் அக்கினி டபார் டபார்னு விழுந்துருச்சு. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் கடைசி நிமிஷம் நமக்கு டைம் கொடுப்பாரு. டைம்லாம் கொடுக்க மாட்டாருங்க. தூக்கத்திலே சில பேருக்கு ஜீவன் பிரிஞ்சிடும். கனவு மாதிரி விபத்து நடக்கிறவங்களை கேளுங்களேன், எப்படிங்க ஆச்சு? அதாங்க தெரியல, திடீர்னுங்க 1 நிமிஷம் தாங்க அம்மாங்க. இந்த விபத்தே 1 நிமிஷத்துல படாறு நடக்குதுன்னா ஆண்டவருடைய வருகை எப்படி இருக்கு யோசித்துப்பார். அருமையான தம்பி தங்கச்சி, இன்னைக்கு கர்த்தருடைய வருகைக்கு நீங்களும் நானும் இமை பொழுதும் நம்ம மறந்துடக்கூடாது. அந்த வருகைக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். ஒவ்வொரு நிமிஷமும் நீ எதிர்நோக்கி நின்று கொண்டே இருக்கணும். ஐயோ ஆண்டவர் இப்போ வந்துட்டாருன்னா என்ன பண்றது? நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன், இப்போ வந்துட்டா என்ன பண்றது? காலையில் எந்திரிச்சோன்னே இன்னைக்கு அவர் வந்துட்டா என்ன பண்ணும்? ஒரு தேவ ஊழியக்காரரை கேட்குறாங்க, எப்பயுமே நீங்கள் பிஸியாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? எப்பயுமே இவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கிறீங்களே, என்ன காரணம்? உங்கள்கிட்ட இருக்க சீக்ரெட் மேட்ரு என்ன? எப்படி இதனுடைய ரகசியம் என்னன்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு சிரிச்சுக்கிட்டே, நான் இன்னைக்கு தான் என்னுடைய கடைசி நாளாக நினச்சிக்குவேன். ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சோன்னே இதான் என்னுடைய கடைசி நாள். அப்போ கடைசி நாள்னா என்ன பண்ணுவோம்? யாராவது தூங்குவாங்களா? இன்னைக்கு கடைசி நாள்னு உங்களுக்கு ஒரு முடிவு வந்துருச்சு.
எசேக்கியா மாதிரி ஒரு செய்தி வந்துருச்சு, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துன்னு வந்துட்டா நம்ம தூங்குவோமா? என்னென்ன சொல்லுவோம். உடனே பார்த்தா நம்ம சின்சியராக கூப்பிட்றோம், அம்மாவை பார்க்கணும், அப்பாவை பார்க்கணும், மனைவியை பார்க்கணும், இந்த பத்திரம் இங்கே இருக்குது, இங்கே கடை இருக்குது, இங்கே அது இருக்குது, இங்கே இருக்குது, இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது, எனக்கு இப்படிப்பட்ட குழி இருக்கணும், இப்படிப்பட்ட பெட்டி இருக்கணும், இவங்களுக்கெல்லாம் சொல்லிடு, இவங்களை மறந்துடாத, எனக்கு இவங்கெல்லாம் உதவி செஞ்சாங்க, இவங்க எல்லாம் சொல்லிடுவோம்ல. ஒவ்வொரு நாளுமே அவர் இப்படி நாளாக நினைப்பாராம். அதனால அன்றைய நாளில் அவர் வேஸ்ட்டாக இருக்க மாட்டார். அன்றைக்கு பிரயோஜனமாய் ஆண்டவரை சந்திக்க கர்த்தருக்காக எதையாவது செய்வார். ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லி நான் வார்த்தைக்குள்ளே கடந்து செல்ல விரும்புகிறேன். ஒரு அருமையான கணவன் தன்னுடைய வீட்டுக்கு வர்றார். சாயந்தர நேரம் மனைவியை பார்க்குறாரு, பசிக்குதுமா சாப்பாடு கொடுன்னு. மனைவி சிரிச்சுக்கிட்டே சாப்பாடு போட்டுட்டாங்க. போட்ட உடனே அந்த மனைவி புருஷன் முகத்தை பார்க்குறாங்க ஆசையோடு. திடீர்னு ஒரு கேள்வி கேட்டாங்க, ஏங்க இன்னைக்கு யாருக்காவது நீங்கள் இயேசுவை பற்றி சொன்னீங்களான்னு கேட்டாங்க. அதுங்காட்டி அவர் பசியில் வேகமாக என்ன பண்ணிட்டார், சாப்பாட்டை பெரட்ட ஆரம்பிச்சிட்டார். எடுத்து வாயில் வைக்க போகிறார். உடனே இந்த அம்மா சொன்னிச்சு, அவர் சொன்னார், நான் இன்னைக்கு யாரையுமே பார்க்கல, யாருக்குமே சொல்லலைன்னாரு. உடனே தட்டை பிடுங்கி கையில் இருக்கிற சாப்பாட்டை தட்டி விட்டுருச்சு. ஒரு நபருக்கு கூட நீ இயேசுவை பற்றி சொல்லலைன்னா உனக்கு எப்படி நான் சாப்பாடு கொடுப்பேன்? காலையில் இருந்து எவ்வளோ நேரம் உனக்கு டைம் இருந்துச்சு? காலையில் இருந்து ராத்திரி வரை நீ ஒருத்தர் கூட பார்க்கலையா? ஒருத்தர் கூட நீ பேசலையா? நீ ஒரு டீ கடைக்கு போகலையா? வேலை பார்க்குற இடத்துல ஒருத்தரையும் பார்க்கலையா? உன் ஆட்டோவில் யாருமே வரலையா? நீ போன இடத்துல யாருமே நீ சந்திக்கலையா? அப்போ உனக்கு சொல்ல மனசு இல்லை. சொல்ல மனசு இல்லாத உனக்கு நான் எப்படி சாப்பாடு மனசோட கொடுப்பேன்? நீ முதல்ல போய் இன்னைக்கு ஆண்டவரை பற்றி யார்கிட்ட சொல்லிட்டு வா, உனக்கு நான் அப்புறம் சாப்பாடு தரேன். உண்மையிலே நடந்த சரித்திர உண்மை. அவர் மனசு ரொம்ப வேதனைப்பட்டுச்சு புருஷனுக்கு. ஆனால் அவர் கேட்கறது நியாயமே. காலையிலேருந்து எத்தனை பேர்த்த பார்த்தேன், நான் சொல்லாது என்னுடைய தப்பு தானே. அவன் சொல்றதுல நியாயத்தை சொல்லும் பொழுது நமக்கு வருத்தம் வரக்கூடாது. உடனே அவர் எந்திரிச்சார், சமைச்ச சாப்பாடு பெரட்டின கை அதோட வெளியில் போறார். ஒரு ஆட்டோ டிரைவர் அந்த பக்கம் வந்தார், அவரை மறிச்சார். ஐயா நிறுத்துங்க. அவர் லிஃப்ட் கேட்குறாரு, அல்லது வண்டியில் ஏறுறாரான்ட்டு அவரு நிப்பாட்ட அவர்கிட்ட பார்த்து சொன்னார், நான் ஒரு சில வார்த்தைகளை உங்கள்கிட்ட சொல்கிறேன் கேளுங்க. இந்த பாருங்க, சாப்பிட்ட கையோடு எங்கள் வீட்டில் விரட்டி விட்டாங்க. உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் கேட்டீங்கன்னா எனக்கு சாப்பாடு கிடைக்கும், இல்லாட்டி சாப்பாடு இல்லை. அவர் சொன்னார், நான் கேட்டால் உனக்கு சாப்பாடு கிடைக்கும்னா சொல்லியா நான் கேட்குறேன். சாப்பிட்ற கையோடு உன்னை யாரையா துரத்தி விட்டாங்க? மனைவி தான் துரத்தி விட்டாங்க. அப்படி என்னையா துரத்தி விட்டாங்க? அப்போ அவர் சொன்னார், இயேசுவை ஏற்றுக்கொள், இயேசுதான் ஜீவன் உள்ளவர், இயேசுதான் உன் பாவத்தை மன்னிக்கிறவர், இயேசுதான் உனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டவர், இயேசுவை எல்லாமல் வேறே தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை. அவர் திரும்பவும் வருவார். நரகம் இருக்கு, மோட்சம் இருக்கு, அவர் தான் உன்னை படைச்சவர், அவர் தான் வானத்தை படைச்சவர், பூமியை படைச்சவர். எல்லா சுவிசேஷத்தை வேக வேகமாக சொன்னார். வேதம் சொல்லுது, சிலர் விருப்பத்தோடு சொல்லுகிறார்கள், சிலர் கட்டாயத்தின் பேரில் சொல்கிறாங்க. எப்படியாயிலும் கிறிஸ்து பிரசங்கிக்கப்படுகிறார், இதை நிமித்தம் நான் சந்தோஷப்படுறேன்னு பவுல் சொல்கிறார். விரோதத்தினால் அறிவிக்கிறார்கள், சிலர் வன்மத்தினால் அறிவிக்கிறார்கள், சிலர் சந்தோஷமாய் அறிவிக்கிறார். இப்போ இவர் போய் சொன்னது கட்டாயத்தினால சொன்னார். ஆனால் அந்த வார்த்தையை கேட்ட அந்த ஆட்டோ டிரைவர் அன்னைக்கே மனம் திரும்பிட்டார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல். வீட்டுக்கு வந்தார், மனைவியை பார்த்தார், சொல்லிட்டேமானார். அந்த அம்மாவில் சாப்பாடு கொடுத்து தூங்கிட்டார். அடுத்த நாள் ஒரு நற்செய்தி கூட்டத்துக்கு இவங்க குடும்பமாக போகிறாங்க. அந்த கூட்டத்தில் ஒருத்தர் சாட்சி கொடுக்குறாரு, நான் இத்தனாம் தேதி இந்த இடத்துல ஆட்டோவில் வந்தேன், ஒருத்தர் சமைச்ச சாப்பிட்ட கையோடு என்கிட்ட அவசரமாக சில காரியத்தை சொன்னார். நான் ரொம்ப மனவேதனையில் வந்தேன், வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு வந்தேன். அன்னைக்கு தான் என்னுடைய கடைசி நாளாக நினச்சிட்டு வந்தேன். அவர் சொன்ன வார்த்தைகள் இயேசுவை பற்றி சொன்னார். நான் அன்னைக்கு மனம் மாறிட்டேன், நான் இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டேனார். உன் ஆகாரத்தை தண்ணீரின் மேலே போடு, ஏற்ற நாளில் அதனுடைய பலனை காண்பார். அந்த வார்த்தை ஜீவன் உள்ள வார்த்தை. இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், ஈசாக்கு பஞ்ச காலத்தில் தான் விதையை போட்டான். ஆனால் விளைய பண்ணுகிறவர் கர்த்தர். கைத்தட்டுங்க பார்க்கலாம். நீ போடு, விளைய அவர் செய்வார். வேதம் சொல்லுது 4 இடத்துல விதை விழுந்துச்சா. மத்தேயு 13:23 எடுக்க வேண்டாம். நல்ல நிலத்தில் விழுந்துச்சு, முள்ளில் விழுந்துச்சு, பாதையில் விழுந்துச்சு, பாறையில் விழுந்துச்சு. 4 இடத்துல. பாதையில் விழுந்தது தீந்து போச்சு, முள்ளில் விழுந்தது வளர முடியல, பாறையில் விழுந்தது வளர்றதுக்கு வேறு விட முடியல. ஆனால் நல்ல நிலத்தில் விழுந்தது கைத்தட்டுங்க 30ஆகவும் 60ஆகவும் 100ஆகவும் பலன் தந்தது. அப்போ விதை பலன் தருங்க. 10 விதையை விதைக்கிறோம், 9 விதை போயிட்டு போகுது, ஒரு விதை பலன் கொடுத்தால் போதும். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அதனால விதையை போடாமல் இருக்காதீங்க. மழை பெஞ்சோன்னு உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா காய்கறி விதையை போடுறீங்க, மழை பெஞ்சோடனே நெல் போடுறீங்க, மழை பெஞ்சோடனே உங்களுக்கு இருக்க எல்லா விவசாயம் பண்ணுறீங்க. ஆனால் அறுவடையின் காலம், மழை காலம், கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல வேண்டிய காலத்தில்
நீ வசனத்தை விதைக்காம வசனத்தை கட்டி வைத்தால் ஜனங்கள் உன்னை சபிப்பார்கள். தானியத்தை கட்டி வைக்கிறவனே ஜனங்கள் சபிப்பார்கள். கோடை காலத்துல தூங்குனா சாபம் உன் மேல வரும். கோடை காலத்துல அறுவடை செய்யணும். கோடை காலத்துல போய் அறுப்பு காலத்துல போய் கர்த்தருக்கா எதையாவது உன்னை செய்யணும். தேவனுடைய பிள்ளைகளே பாருங்க, பிலிப்பியருக்கு 4:17 அவர் சொல்றாரு, உபகாரத்தை நாடாமல் உங்கள் கணக்குகளுக்கு பலன் பெருகும்படி நான் நாடுகிறேன். நான் உங்களிடத்துல எதையும் எதிர்பார்க்காம பவுல் சொல்றார். பிலிப்பியர் புஸ்தகம் 4:17 தயவுசெய்து எடுங்க. இன்னைக்கு இதுதான் நம்முடைய ஊழியத்தில் நடந்துகிட்டு இருக்கு. இந்த வசனத்தை நம்ம நம்பிக்கையோடு இந்த வசனத்தை வாசித்து இதைத்தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பாருங்களேன், உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். இப்ப நீங்க எல்லாரும் விசுவாசியா இருப்பதை விட ஒவ்வொருவரும் ஒரு ஊழியத்தை செய்து அதன் நிமித்தம் உங்களுடைய கணக்கு பரலோகத்தில் பெருகும்படி நாங்கள் விரும்புகிறோம். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நீங்க வந்து உட்காந்து செய்தி கேட்டுட்டு போறதை விட நீங்க செய்தி கொடுக்கிறவங்களா மாறணும். மற்றவங்களுக்கு நீங்க ஜெபிச்சுட்டு அதுல போயிடக்கூடாது. நீங்க இன்னொருத்தருக்கு ஜெபிக்கிறவங்களா மாறணும். நீங்க வசனத்தை கேட்டுட்டு போயிடக்கூடாது. நீங்கள் இன்னொருத்தருக்கு வசனம் சொல்றவங்களா மாறணும். அவர் எழுதுறாரு பாத்தீங்களா, உபகாரத்தை நான் எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். அப்ப உங்களையே எப்படியாவது எழுப்பி விட நான் விரும்புறேன். பாருங்க, பேதுரு பேசாம உட்கார்ந்து இருக்கிறார். அந்திரேயா தான் இங்க இருந்து போறார். வேகமா போய் சொல்றாரு, நான் மேசியாவை பார்த்தேன், நீயும் பார்க்க வர்றியா? மேசியா ஒருத்தர் வந்திருக்கிறார், இரட்சகர் ஒருத்தர் வந்திருக்கிறார், பிதாவின் குமாரனாகி இயேசு ஒருத்தர் வந்திருக்கிறார், நான் அவரை பார்த்துட்டேன், நீ வா பார்க்கலான்னு கூட்டிட்டு போறார். கூட்டிட்டு போனவர் அந்திரேயா, போனவர் பேதுரு. ஆனா சபைக்கு மூலக்கல்ல மாறினவர் பேதுரு. கூட்டிட்டு போனவர் பேசாம தான் நிற்கிறார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. 4 பேர் சுமந்துட்டு போனாங்க. 4 பேர் சுமந்துட்டு போறவனுக்கு ஒரு அற்புதம் நடக்கலைங்க. ஆனா அந்த மேல ஒருத்தையும் படுத்துக்கிட்டு சொகுசா உட்கார்ந்துருந்தான் பார்த்தீங்களா, அவனுக்கு சுகமாகி எழுந்து ஓடுனாங்க. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அருமையான தம்பி தங்கச்சி, நீ பிரயாசப்படு, பிரயாசத்திற்கு ஏற்ற பலனை உனக்கு கர்த்தர் தருவார். எப்படியாவது ஜீவனுள்ள வார்த்தை, இது என்ன வார்த்தை? ஜீவனுள்ள வார்த்தை. இந்த வார்த்தையை சொல்லு. இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு உன்னை விரும்புகிறார், இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார். இயேசு நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். இயேசுதான் இரட்சகர், இயேசுதான் பாவத்தை மன்னிக்கிறவர், இயேசுதான் பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன். இதுதாங்க சுவிசேஷம். சின்ன சின்ன வார்த்தைகளை அன்போடு நீ சொல்லும் பொழுது கர்த்தர் உன் பிரயாசத்திற்கு ஏற்ற பலனை பூமியில உனக்கு கொடுப்பார். இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4:11 எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4:11. தேங்க்யூ. லூக்கா மாத்திரம் என்னோடு இருக்கிறான், மார்க்குவை உன்னோடு கூட்டிக் கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். இங்க பாருங்க, லூக்கா மார்க்கு 2 பேரையும், அதுக்கு மேல இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. 10ஆம் வசனம் பாருங்களேன். ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கா பட்டத்துக்கு போய்விட்டான். கிறிஸ்தே கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து தல்மத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள். இப்ப ஊழியத்துல இருந்தவங்கலாம் எங்க போறாங்க? தேமா ஒரு பக்கம் போயிட்டாரு, கிறிஸ்தே அப்படிங்கிற ஒரு பக்கம் போயிட்டாரு, தீத்து ஒரு பக்கம் போயிட்டாரு. லூக்கா மாத்திரம் என் கூட இருக்கிறான். இனி வர்றப்ப யாரை கூட்டிட்டு வா? மார்க்குவை உன்னோடு கூட்டி கொண்டுட்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. நம்ம ஊழியத்துல எவ்வளவு பிரயோஜனமா இருக்கிறோம்? ஊழியத்திற்கு நம்ம பிரயோஜனமா இருக்கணும். வேதம் சொல்லுது, பெண்கள் தங்கள் ஆஸ்திகளாலே என்ன பண்ணாங்களா? ஊழியம் செய்தார்கள். யோசேப்பு தனக்குன்னு வெட்டி வைத்திருந்த கல்றைய இயேசுவுக்கு கொடுத்தாங்க. அந்த அரிமத்தையா ஊராக யோசேப்புக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சது. என்ன தெரியுமா? இயேசு சிலுவை சுமந்தாரு, அந்த சிலுவையை கொஞ்ச தூரம் சுமந்துட்டு போற பாக்கியத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. பாருங்க, தனக்குன்னு வைத்திருந்த பரிமள தைலத்தை இயேசுடைய சிரசின் மேல ஊற்றினான். கர்த்தர் சொன்னார், இவளை தடுக்காத, இதை வித்தா கொள்ள பேத்து கொடுக்கலாம், நிறைய ரூபாய்க்கு போகும். ஆனா இவள் என்னிடத்துல நற்கிரிகளை செய்திருக்கிறாள். இவள் செய்தது இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் சொல்லப்படும். இவள் நற்கிரிகளை செய்தார். அது விலை மதிக்க முடியாத அந்த தைலம், அது ரொம்ப வாசனையுள்ள ஒரு தைலம். ஒவ்வொரு பெண்களும் தங்களுக்குன்னு எதிர்காலத்துக்கு வைத்திருக்கிற ஒன்றை இயேசு கிட்ட போய் அந்த சிரசின் மேல ஊற்றி அதை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான ஒரு செயலா இருந்துச்சுன்னு கர்த்தர் சொல்றார். அப்ப தனக்குன்னு வச்சிருந்த ஒன்றை இயேசுவுக்கு கொடுத்தா. 2 பணம் ஒருத்தி வச்சிருக்கிறா, அந்த 2 பணத்தை இயேசுவுக்குன்னு அவ கொடுத்தான்.
அதிகாலையில் ஒருத்தி எலும்பி இருட்டோடு ஓடுறாங்க. என்ன நேசம், என்ன பாசம். எத்தனை ஆண் புத்திரர் எல்லாம் வீட்டை பூட்டி உள்ள உட்காந்துருக்கேன், ஒரு பெண்ணு மட்டும் எலும்பி ஓடுறாங்க. அவரை எங்க வச்சிருக்கிறீங்க? நான் எடுத்துக்கிறேன். அவரை எங்க வச்சிருக்கிறீங்க? இதை பார்த்து தான் கர்த்தர் பிரமித்து சொல்றாரு, ஸ்திரியே இவள் அன்பு கூர்ந்தா. இவ அன்பு ஆச்சரியமா இருக்கு. அவளுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். முதன்னு கர்த்தர் அந்த பெண்ணுக்கு தான் தன்னை வெளிப்படுத்தினார் உயிர் தெழுந்த உடனே. காரணம் அவளுடைய அன்பு. எதையாவது ஒன்றை செய்யுங்க. கர்த்தர் இன்னைக்கு வியாகுலத்தோடு நம் நடுவில் வராரு. யாரை நான் அனுப்புவேன்? எல்லாருமே அவங்கவுங்க வேலைக்கு போனா என் வேலைக்கு யார் போறது? ஆகாயில சொல்றாரு, ஏன் மச்சு பாவப்பட்ட வீட்டில் நீங்க குடியிருக்கிறீங்க? என் வீடு பாலா கிடக்குது. ஏன் உங்களுக்கு விதைச்சு அறுக்க முடியல? வாசிப்போம் ஆகாய தீர்க்கதரிசி புஸ்தகம். இந்த ஒரு வசனத்தை வாசிப்போம். எல்லாரும் தயவுசெய்து தெரிஞ்சிருக்கணும். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாத குறைவு தெரியுமா? 1090வது பக்கம் 5வது வசனத்தை வாசிக்கலாமா எல்லாரும்? இப்பொழுதும் மேல 4வது வசனத்தை வாசிக்கிறேன். இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட வீடுகளில் குடியிருக்கும்படியான, ஹலோ, மௌனமா இருந்தா வேற ஒரு பக்கம் வரும். காலை இதான் காலமா நல்லா தூங்குறதுக்கும் எந்திரிக்கிறதுக்கும் படுத்து கிடக்கிறதுக்கும் ஊர் சுத்துறதுக்கும் பிரயாணம் போறதுக்கும். 4 குஷ்டரோகிகள் உண்மையிலே படிச்சுட்டு நான் ரொம்ப மனசு தொடப்பட்டேன். அவன் சொல்றேன், இங்க இருந்தாலும் செத்துருவோம், பட்டணத்துக்குள்ள போனாலும் செத்துருவோம், அங்க போனா பஞ்சத்திலான சாவோம், இங்க இருந்தா பட்டினியால சாவோம், எதிரிகளின் பாளையத்துக்கு போனாலும் ஒருவேளை நம்மளை கொன்னாலும் கொன்றுவேன், அங்கேயும் சாவோம், ஒருவேளை சாப்பாடை கொடுத்தானே சாப்பிடுவோம். அப்ப இங்க இருந்தாலும் சாவோம், அங்க போனாலும் சாவோம், இங்க போனாலும் சாவோம். 3 இடத்துலையும் சாவுதேன். எங்கிட்டு போய் சாவுறது? நீ இங்கேயே பேசாம உட்கார்ந்தாலும் ஒரு நாளைக்கு சாவு, வீட்டிலேயே இருந்தாலும் ஒரு நாளைக்கு சாவு, ஊழியத்துக்கு போனாலும் ஒரு நாளைக்கு. ஹலோ, என்ன முழிக்கிற மொழி பெருமொழியா முழிக்கிறீங்க? ஏன்னா ஆசீர்வாதமா பேசுவார்னா சொல்லுங்க. இங்க இருந்தாலும் வாயை போய் பொத்திக்கிட்டே நீ உட்காந்துருந்தாலும் ஒரு நாளைக்கு என்ன பண்ணணும்? கணக்கு ஒப்புச்சு தான் ஆகணும். வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருந்தாலும் கணக்கு ஒப்புச்சு தான். எதிரிகள் பாளையத்தில் போனாலும் கணக்கு ஒப்புச்சு தான் ஆகணும். இப்போ உண்மையிலே இந்த 4 குஷ்டரோகிகளுக்கு ஒரு யோசனை, நல்ல யோசனை. இங்கே போய் பட்டினியா செத்தா அங்கே ஒன்றுமே கிடையாது. நல்லாவே தெரியுது இங்கே ஒன்றுமே கிடையாது. இப்போ சொல்லுங்க, வீட்டுக்குள்ளே ஒன்றுமே கிடையாது. அதே முகம், அதே வீடு, அதே தண்ணி, அதே சாப்பாடு, அதே பெட்ரூம், அதே அம்மா, அதே அப்பா. சொல்லுங்க, பேசவே மாட்டீங்க. அதே சண்டை தாங்க. வளைச்சு 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 சண்டை போட்டே தான் கிடக்கணும். அதே பேச்சு தான். என்னத்தை 3வது பேச்சு பேசி போட போறீங்க? 2 பேர் கணவன் மனைவி உட்காந்துன்னு பரலோகத்தை பற்றி பேச போறீங்களா? அல்லது கணவன் மனைவி உட்காந்தா திருப்பி திருப்பி அங்கிட்டு துணி, அங்கிட்டு மாடு, இங்கிட்டு ஆடு, இங்கிட்டு புல்ல இருக்க, இங்கிட்டு அங்கே போனியா இங்கே போனியா வந்தியா போனேன், இதுதான். இன்னும் கொஞ்சம் நேரம் சேர்த்து பேசுனா சண்டை வந்துடும். நிறையா வீட்டில் புருஷ முன்னாடிகள் சண்டை தான். எப்போ பார்த்தாலும் வழக்கு. எங்கே போனாலும் சாவோம். இங்கே உட்காந்துருந்தாலும் எங்கே போயிடலாம்? அவன் பார்க்குறேன், பேசாமல் அங்கேயே போக முடியும், அங்கே தான் ஆகாரம் இருக்குது. ஒரு வேளை கொண்டா அங்கே சாவோம், சோத்த கீத்த கொடுத்தா சாப்பிடுவோம். இவன் போன நேரம் பார்த்தா எல்லாம் ஓடிட்டான். கை தருங்க பார்க்கலாம். இவன் போன நேரம் எல்லாம் ஓடிட்டான். அவன் பாருங்க, இந்த திருட்டு சுவாபம் எடுத்து எடுத்து ஒளிச்சு வைக்கிறான், எடுத்து எடுத்து ஒளிச்சு வைக்கிறான், எடுத்து எடுத்து ஒளிச்சு வைக்கிறான். அவனுக்கு அந்த ஒளிச்சு வைக்கிற சுவாபம் எங்கே வந்துச்சு? ஆதாமுக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். அவனும் ஒளிச்சு வச்சான், ஓடி ஒளிகிறான். பத்தியா, ஆகான் எடுத்து ஒளிச்சு வச்சான், இவனும் ஒளிச்சு வைக்கிறான். நம்மளும் இன்னைக்கு நிறைய எடுத்து என்ன பண்றான்? ஒளிச்சு வைக்கிறோம். நிறைய நம்ம வீட்லேயும் நடக்குது. நமக்கு பிடிச்சி யாராவது நம்ம வீட்டுக்கு பொருளை கூட டபக்குன்னு எடுத்து ஒளிச்சு வச்சிருவோம். யாராவது வர்றாங்கண்ணா போச்சுரா, அவ கண்ணில் தட்டு பண்ணும், கேட்டுருவாங்கடா. எத்தனையெல்லாம் எடுத்து ஒளிச்சு வைக்கிறோம். இதெல்லாம் இன்னும் நமக்கு அந்த ஜென்ம சுபாவம் என்ன செய்யலை, மறையலை. யோசித்து பாருங்க. இப்போ பாருங்களே, அவங்க பேசிக்கிறாங்க பக்கத்தில். சொல்லுங்க, நம்ம செய்யறது நியாயம் இல்லை. ஊரே பட்டினியாக கிடக்குது, ஊரே கஞ்சி இல்லாமல் கிடக்குது. ஊரில் இருக்கிற ஊரை சாப்பாட்டை பார்த்து பல வருஷம் ஆச்சு, எல்லாம் பஞ்சத்தில் கிடக்குறேன். நம்மளா சாப்பிட்டுட்டு எடுத்து வைக்கிற காலமா நம்ம செய்யறது நியாயம் இல்லை. ஊருக்குள்ள போய் நற்செய்தியை சொல்லுவோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நற்செய்தியை சொல்லு. இங்க பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, இப்பொழுதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை வாசிங்க, சிந்தித்து பார், உன் வழியை பார். ஏன் உன் வழியில கல்லு, மண்ணு, முள்ளு, கரடு? உன் வழியில ஏன் பிரச்சனை? ஏன் உன் வாழ்க்கையில போராட்டம்? ஏன் வீட்டில் சண்டை? ஏன் வீட்டில் நிம்மதி இல்லை? ஏன் கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை? ஏன் உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கீழ்ப்படியாம? ஏன் உன்னுடைய வருமான குறைவு? ஏன் ஏன் ஏன்? ஒரு கேள்வியை கேளுங்க, வழிகளை சிந்தித்து பாரு. அதுக்கு பதில் சொல்றாரு, நீங்கள் திரளா விதைச்சிட்டு எப்படியா இருக்கிறீங்க?
விதைச்சது நிறையா, அறுத்தது கொஞ்சம். புசித்து திருப்தி இல்லை, குடித்தும் பூர்ணம் அடையவில்லை, வஸ்திரம் உடுத்தியும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனை சம்பாதிக்கிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளும் கர்த்தர் சொல்கிறார். நீங்க மலை மேலே ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் மேலே நான் பிரியமாய் இருப்பேன், அதனால என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அதிகமாய் வருமென்று நீங்கள் எதிர்பார்த்தும் இதோ கொஞ்சமாய் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுறவர் யாரு? அவர் ஊதுனா எப்படிங்க நிக்க? ஏன் ஊதுறாரு? நீ ஏன் வேலையை செய்யலையே, அப்புறம் நான் எதுக்கு உன்னை ஆசீர்வதிக்கணும்? நீ எனக்குன்னு நேரம் கொடுக்கல, நான் ஏன் உன்னை ஆசீர்வதிக்கணும்? ஊதி போடுகிறேன். எதன் நிமித்தம் என்றா அவரே சொல்லிட்டார், என் வீடு பாலாய் கிடக்கும் பொழுது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் தன் வீட்டுக்கு ஓடி போகிறீர்களே, இதன் நிமித்தமே என்று சொல்லுங்க. பேசவே மாட்டேங்கிறீங்க. சேனைகளின் கர்த்தர் சொல்லு, இது நிமித்தம் தான்ப்பா. ஏன் ஓட்ட? என் வீடு பாலா கிடக்கு, என் ஊழியம் நடந்துக்கிட்டு இருக்கு, என் ஊழியத்தின் மேலே நீங்கள் அக்கறை செலுத்தாமல் இருக்கிறீங்களே, உதவி செய்ய திராணி இருந்து செய்ய மாட்டேங்கிறீங்களே, போகிறதுக்கு பலன் இருந்தும் போக மாட்டீங்களே, நீங்கள் பிரயாசமே பட மாட்டீங்களே, உங்களுக்கு வாய்ப்பு இருந்து வசதி இருந்து நீங்கள் இந்த ஒரு செய்ய மாட்டேங்கிறீங்களே, உங்களுக்காகவே வாழ்ந்து உங்களுக்காகவே ஓடி ஓம்பில்லை ஓம்பில்லை ஓம்பில்லைன்னு ஓடுனா ஆண்டவர் சொல்றார், ஓம்பிள்ளை நீயே பார்த்துக்கப்பா, நான் என்னை விட்டுருன்றேன். எவ்வளோ நாளைக்கு ஓடுவீங்க? எவ்வளோ நாளைக்கு ஓடுவீங்க உன் பிள்ளைக்கு பின்னாடி? ஒரு நாள் அந்த பிள்ளை தூக்கி போட்டு ஒரு மிதி வைக்கும், கன்னத்தில் அரையும், அன்னைக்கு தெருவில் இழுத்து விடும். அன்னைக்கு வந்துட்டு ஐயோ அம்மா கத்துவேன். ஆண்டவரே அவர் சொல்றார், அன்னைக்கே சொன்னேன் கேட்டியாடா? இதுக்கு தான் சொன்னேன். அப்சலோமே சொந்த தகப்பனை துரத்தி வர்றேன், தலை மேலே துணியை போட்டுக்கிட்டு வெறுங்காலாக நடந்துட்டு போகிறேன். மகன் நிமித்தம் அன்னைக்கு உரியாவை கொன்னேன். இன்னைக்கு உரியாவுக்கு பதிலாக அப்சலோம் அவனை கொல்லல, துரத்தி விட்டேன். அடுத்தையும் பொண்டாட்டியை எடுத்துக்கிட்டேன், இன்னைக்கு இவன் பொண்டாட்டியை அவன் தூக்கி வச்சுக்கிட்டேன். எவ்வளோ கண்ணீர் பாரு. எதை விதைச்சானா அதை தாங்க அறுத்தேன். அழுதுகிட்டே போகிறேன், கரே முறைன்னு கத்திட்டு போகிறேன். ஒரு ராஜா அழுகிட்டு போகலாமா? வெறும் காலுங்க, ராஜாவுக்கு காலில் செருப்பு இல்லைங்க, ஒளிவ மலை மேலே அழுதுகிட்டு போகிறேன். அப்போ தான் தூசிக்கிறேன். ஒருத்தர் பக்கத்து இருக்குன்னு சொல்கிறேன், தூக்கிறவா வேண்டாம், தூசிக்கட்டும். நான் செஞ்ச அக்கிரமத்துக்கு அவன் தூசிக்கட்டும், திட்டட்டும், அசிங்கப்படுத்தட்டும், கர்த்தர் அதை பார்க்கட்டும். இப்போயாவது எனக்கு புத்தி வரட்டும். நம்முடைய வாழ்க்கையில் தூசணம் வருதா, நம்ம கட்ட வேண்டியதை கட்டலைங்க, செய்ய வேண்டியதை செய்யலைங்க, ஓட்டையை நம்ம அடைக்கலைங்க, கர்த்தருக்காய் நம்ம பிரயாசப்படலைங்க. கொடுத்த ஊழியத்தெல்லாம் மூட்டை கட்டி உள்ளே கொண்டு போய் அடுக்கு பானைக்குள்ளே வச்சு அல்லது பீரோக்குள்ளே வச்சு பெட்டிக்குள்ளே வச்சு பூட்டி வச்சுட்டு நம்ம கைதட்டி பாடுவேன் மகிழ்வேன். எங்கிட்டு மகிழ்றது? நம்ம கொடுத்த ஊழியத்தெல்லாம் மண்ணாக்கி கீழே போட்டுட்டு நம்ம பாடுவேன் மகிழ்வேன்னா ஆண்டவர் சொல்லுவார், சிரிப்பார். நான் ஊதி போட்டேன்ப்பா எல்லாமே, நான் உனக்கு எதிர்த்து நிற்கிறேன், போகாதேன்னா நீ போய்கிட்டு இருந்தா நான் உனக்கு முன்னாடி தடியை பிடிச்சி தான் நிற்கணும், கழுதை தான் நீ உங்களோட பேசும். அப்போ அருமையானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, உன் ஆகாரத்தை தண்ணி மேலே போடு, உலகத்தின் மேலே போடு, உன் நண்பர்கள் மேலே போடு, உன் சிநேகிதன் மேலே போடு. யாருக்கிட்டையாவது சொல்லு, பூமியில் உனக்கு கர்த்தர் வாயை கொடுத்துருக்கிறார்ல, உன் காலை கொடுத்துருக்கிறார்ல, கையை கொடுத்துருக்கிறார்ல, உனக்கு எத்தனை நன்மை செஞ்சிருக்கிறார், 6 அறிவை கொடுத்துருக்கிறார்ல, எதையாவது உன்னை இயேசுவுக்காக நீ உன் வாழ்க்கையில செய்யணுங்க. சும்மா இருக்காது. சும்மா இருந்தேனா அது வேதனை பெருகும், வாதை பெருகும். கர்த்தருக்காக ஓடு. ஒண்ணு முடியாட்டி வந்து அன்னாள் 84 வயது உள்ளவள் ஜெபாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தான். சிமியோன் வயது முதிர்ந்த காலத்துல தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரட்சகர் வருவதற்காக காத்து கொண்டே இருந்தான். தொற்கால் தன்னுடைய வயது முதிர்ந்த காலத்திலும் அழகழகான வேலைகளை செய்து கர்த்தருக்காய் அவள் காத்து கொண்டே இருந்தாள். வேதத்துல எத்தனையோ பேர்கள் தேவாலயத்துல காத்து கொண்டிருந்தார்கள். ஆனா ஏலி வெளியே உட்கார்ந்துருந்தான், உள்ள வரல. நீ ஏலியா வெளியே உட்காராத, பிள்ளைகள் செய்யற தவறுகளுக்கு உடந்தையா இருக்காத, பிள்ளைகள் தவறான பாதையில போறான்னு தெரிஞ்சிருந்து அதை நீ கண்டு காணாதவர்கள இருக்காத, நீ கடிந்து கொள். பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியில நடத்து, முதிர் வயதிலும் அதை விடாது இருப்பான். நிச்சயமாய் ஆகாரத்திற்கு தண்ணீர் மேல போடும் பொழுது கர்த்தர் உனக்கு பலன் தருவார். எல்லாரும் ஜெபிக்கும்படி எழுந்து நிற்கலாம்.